திருச்சிற்றம்பலம். பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருகலாகிய சிந்தை தீர்த்தலாம். பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருகலாகிய சிந்தை தீர்த்தலாம். பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல எங்கள் ஏகம்பெப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்களுடைய மனங்கணிந்த வணக்கம். 14 சாத்திரத்தில் அருள்நந்தி சிவனாருடைய சிவஞான சித்தியார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைய நாள் இந்த முறை நாம் நடத்துகின்ற வகுப்புடைய நிறைவு நாளாக அமைந்திருக்கிறது. ஒரு 3 நாட்கள் நாம் இன்னும் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் திருவருள் நமக்கு இன்றையோடு வகுப்பை நாம் நிறைவு செய்து மீண்டும் சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தரும் திருவருள் என்று நாம் எண்ணுவோம். இந்த நாளில் மலேசிய நாட்டிலிருந்து நம்முடைய மெய்யன்பர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த நேரத்திலே நான் அன்போடு அவர்களை வரவேற்கின்றேன். தத்துவங்களை படிக்கிற பொழுது தத்துவங்கள் பேசி தலையிடித்துக் கொள்ளாதே என்று சிவபோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் தத்துவங்களை ஏன் படிக்கிறோம் என்பது புரியாமலே அதை சொல்லிக் கொண்டிருந்தால் அதிலே அர்த்தமில்லை என்றுதான் அவர் சொல்லுகிறார். அதற்காக தத்துவங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தத்துவங்கள் பேசி தலையிடித்துக் கொள்ளாதே என்று அதையே முக்கியமாக வைத்து தத்துவ கருத்துக்களையே வைத்துக் கொண்டு ஞான நிலைக்கு செல்ல முடியாமல் போனால் அது தவறு என்று அவர் குருஞான சம்பந்தர் கூறுகிறார். ஞானசம்பந்த பெருமானும் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா என்று சொன்னது அதான் காரணம். சுடர் விட்டுடன் எங்கள் சோதி என்றால் அனுபவத்திலே பார்க்க வேண்டிய பொருளை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு அகப்படாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் என்று சொல்வதால் நாம் அளவைகளை படிக்கிற பொழுது அனுமான பிரமாணத்திலே ஏது எடுத்துக்காட்டு என்று நாம் படிக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு அங்க. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் என்றால் அனுமான அளவைகளாலே காட்சி அளவையினாலே உனக்கு அனுபவப்படும். பெருமானுடைய காட்சி உங்களுக்கு அனுபவப்படும். அந்த அனுபவத்தினாலே வருகின்ற அந்த உணர்வை அனுமானத்தினாலே பெற முடியாது, ஆராய்ச்சியாலே பெற முடியாது. ஏது எடுத்துக்காட்டு ஆராய்ச்சிக்குரியது. நாம் விரிவாக அதை பார்த்தோம். பக்கம், சபக்கம், விவக்கம் என்று சொல்லி நிகர் பக்கம், நிகரில் பக்கம் என்றெல்லாம் பார்த்தோம். 5 வகையாக மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்று சொல்லி பின்னாலே உபநயம், நிகமனம் என்று 5 உறுப்புகளாக அனுமானங்களை சொல்லலாம் என்றும், தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று தனக்கு விளங்குவது மற்றவருக்கு விளங்க வைப்பது என்றெல்லாம் இப்படி ஆய்வு முறைகளிலே நாம் சென்றாலும் கூட அனுபவம் என்பது வேறு. அடியார்கள் பக்தியிலே இருக்கின்ற அடியார்களுக்கு அந்த அனுபவம் வாய்த்து விடுகிறது. நமக்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி செய்த பின்னால் அனுபவம் வருகிறது. சில பேர் ஆராய்ச்சி செய்து கொண்டே போய்விடுவார்கள்.
பச்சைபாஸ் காலேஜில் சோனு ஒரு நடிகர் வந்தார். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்லாம் ரொம்ப துடிப்பான மாணவர்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி மாணவர்கள் வச்சுக்கலாம், எதையும் அடங்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையில் சொல்லுவாங்க அது ரோக்ஸ் ஆஃப் பச்சைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள ஸ்லேவ்ஸ் ஆஃப் லயோலா என்று சொல்லுவாங்க, லார்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்சி காலேஜ் அங்கே எல்லாம் அதுக்கு ஒரு கல்லூரிக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நான் படிச்சது பச்சைபாஸ் காலேஜ், அது ரோக்ஸ் ஆஃப் பச்சைபாஸ். ஆனால் வேலை செய்தது லயோலா காலேஜ், எனவே ஸ்லேவ்ஸ் ஆஃப் லயோலா. அங்கே அவர் பேசுகிற பொழுது பேசுகிற பொழுது சொன்னார், இங்கே இந்த கல்லூரி பல தலைவர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. ரஞ்சன் கூட நடிகர், அவர் கூட பல நடிகர்கள் எல்லாம் கூட உருவாக்கி இருக்குன்னு அவர் பேசுறவர். உங்களையே கூட இது போல சில பேர் தலைவராக வரலாம் அப்படின்னு கை தட்டினாங்க. சில பேர் உங்களிலே சில பேர் அரசியல்வாதியாக வரலாம், அது உங்களுக்கு கை தட்டினாங்க. சில பேர் பெரிய அறிஞர் விஞ்ஞானிகளாக, அதுக்கும் கை தட்டினாங்க. அவருக்கு கோபம் வந்துச்சு, சில பேர் இப்படியே கை தொட்டி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கே சில பேர் இருப்பாங்க அப்படின்னா. அந்த மாதிரி ஆராய்ச்சி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆராய்ச்சி செய்து அதற்கு பின்னால் அனுபவத்திற்கு வரணும். ஆராய்ச்சியிலே இருந்தோம்னா அனுபவம் வராது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அது என்ன அழகா அந்த பாசுரத்தை பாடுறாருன்னு சொன்னா, சண்டேச நாயனாரை எடுக்கிறார். எதுக்களாலும் எடுத்த முடியாலும் இக்கு சோதிக்க வேண்டாம் என்ற அனுமானத்தை சொல்லிட்டு, அளவைகளை சொல்லிட்டு சண்டேச நாயனாரை எடுத்து அவர் சொல்லுகிற பொழுது, முடி சேர்ந்த காலை அற வெற்றிட, பெருமானுடைய திருமுடியிலே போய் அவருடைய கால் பட்டது, அதை அற வெற்றிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்தார். பெருமாள் தந்தையினுடைய பாதத்தை வெட்டி அவரை சாய்த்து அதற்கு பின்னால் பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார். தந்தையினுடைய பாதத்தை வெட்டிட்டு தந்தையினுடைய பாதத்தை சேர்ந்தார் இல்லையா, அடி சேர்ந்தார். முடி சேர்ந்த காலை அற வெற்றிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்தார், அதை அறிவார் சொல்ல கேட்டும் அன்றே என்று வருது. அறிவார் சொல்ல கேட்டும் அன்றே, நன்கு அறிந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எதை என்றால் அது உரையளவை அவர் சொல்றது, உரையா சொல்றார். பெரியவர்கள் சொல்வதை நான் அப்படியே கேட்கணும் என்று அறிவார் என்று ஒரு வார்த்தை போடுறார். தொல்காப்பியத்துல ஞானிகள் என்பதற்கு அறிவன், அறிவன் என்று ஒரு வார்த்தை இருக்குது, அறிவன் தேயம் என்று இருக்குது. அதுதான் ஞானிகளுக்கு தமிழர் சொல்றது. அதே சொல்லி அவர் அறிவார் என்று ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். அதுக்கு வஜ்ரேந்திரர் உரை எழுதுகிற பொழுது அந்த அறிவார் என்பது மாணிக்க வாசகரைத்தான் குறிக்கும் முக்கியமாக என்று சொல்றார். அவருடைய கருத்து என்ன காரணம் என்றால், அவர்கள் சொல்லுகிற பொழுது திருமுறைகளிலே ஒருவரை குறிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் முக்கியமாக சைவ அடியார்களால் குறிக்க முடியும். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், மற்ற அப்பர் பெருமான் எல்லாரும் சொல்றாங்கன்னா சிவனடியாருடைய பெயரைத்தான் சொல்லுவார். அந்த மரபை சேக்கிழார் அப்படியே பின்பற்றுகிறார். சிவனடியார் இல்லாதவருடைய பெயரை சொல்றது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இப்போ மங்கையர்க்கரசி பலவர்கோன் பாவைன்னு சொன்னார். பலவர்னார், அவர் யார்? சோழன் சொன்னார். அவ்வளோ அவருடைய பெயர் அவர் சொல்லலை. மணிமுடி சோழன் பாட்டுல வருது. மணிமுடி சோழன் வந்தா அது பெயர் என்று சில பேர் எடுக்கிறார். மங்கையர்க்கரசியாருடைய தந்தையார் பெயர் மணிமுடி சோழன் வருது. அது மணிமுடி என்றது முடி அணிந்து கொண்டிருக்கணும்னு அர்த்தம் வர அவனுக்கு அந்த மாதிரி பேரை வைப்பாங்க. குழந்தைகள் போய் மணிமுடி சோழனா பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. அவருடைய அரசனாக இருந்தார் என்பதற்காக சொல்லுகின்ற ஒரு அடைமொழி தானே தவிர அது இயற்பெயர் அல்ல. எனவே அது இயற்பெயரை சொல்லலை. அப்ப பெயர்களை அதனால சேக்கிழார் நீங்க பார்த்தீங்கன்னா அனாவசியமாக பெயர்களை சொல்லியிருக்க மாட்டார். அவர் அனபாய சோழனை சொல்லுகிறார். தனக்கு இந்த பெரிய புராணத்தை ஏற்றுவதற்காக சொன்ன அனபாய சோழன், அந்த அனபாயன் என்பது கூட அவனுக்கு சிறப்பு பெயர் தான், இயற்பெயர் கிடையாது. அந்த அனபாயன் இல்லை என்றால் இந்த நூல் கிடையாது. எனவே அவன் பெரிய அடியானவன். எனவே அந்த அடியாரை சொல்ல வேண்டும் என்ற அந்த பெயரை சொல்லுகிறார். அதுபோல நம்ம சுந்தர பாட்டு உங்களுக்கு தெரியும். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசும் என்ற பாட்டுல பார்த்தீங்கன்னா அதுல மிடுக்கிலாதானை விரல் வீமனே வில்லுக்கு விசையன் என்று கொடுக்கிலாதானை பாடியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை என்று பாடுறார். இதுக்கு மகாசன்னிதானம் தரும் ஒரு மகாசன்னிதானம் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவர் அதிகமா விளக்கம் கொடுப்பாரு. மிடுக்கிலாதானை விரல் வீமன் சொன்னார். அது பாரதத்தில் வருகின்றவன் வீமன். வில்லுக்கு விசையனும் அர்ஜுனன், அவனும் பாரதத்தில் வருகின்றவன். ரெண்டு பேரும் சொல்லிட்டு கொடுக்கிலாதானை என்றால் கர்ணனுக்கு தானே சொல்லியிருக்கணும். பாரதத்தில் வரும் கர்ணன் தானே கொடுக்கிலாதான். கண்ணனோடு கொடை போயிட்டுன்னு சொல்றாரு பாரதியார்.
எனவே கொடைக்கு கர்ணன் தான் சொல்லணும். ஆனால் சுந்தரர் கொடுக்கிலாதானை பாரியே என்று சொல்றார். அப்படின்னு சொல்லி அது என்ன காரணம் சொல்றேன்னா, கர்ணன் சேர்ந்த இடம் சரியான இடம் இல்லை. அவன் சேர்ந்து துரியோதனகிட்ட சேர்ந்தான். அது மட்டுமல்ல, அவருடைய குணமும் சரியா இல்லை. அவங்ககிட்ட சேர்ந்ததுனால கொடுக்கிற குணம் இருந்தது, கொடை குணம் இருந்தது. ஆனால் அவன் தான் அந்த பணையத்தை தோற்ற உடனே திரௌபதியை அழைக்க வருகின்ற பொழுது கர்ணன் தான் சொல்றான், மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழ் அடியார்க்கு இல்லை, யாரடா பணியால் வாராய் பாண்டவர் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். அவன் தான் சொல்றான். அப்புறம் தான் துரியோதனன் அப்படி ஒரு தண்டனை இருக்குதா என்று அவன் அப்புறம் அந்த ஈடுபடுறான். அப்போ மோசமான அந்த குணம் இருக்குது. அதனால இது போன்ற குணங்கள் இருப்பதாலே சுந்தரர் கர்ணனை சொல்லல, கொடையிலே சிறந்தனார்ந்தாலும் சொல்லவில்லை, பாரியை சொல்றார் என்று சொல்றார். அது முக்கியம் அல்ல, அவர் பெரியவர் தான் சொல்றது தான், அது அப்படி அல்ல. மிடுக்கியாதானை பீமன் என்று சொன்னாலும் சரி, விஜயன் என்றாலும் ரெண்டு பேரும் சிவபக்தர்கள். நமக்கு பீமாய நமக என்றே வரும். பெருமாளுடைய நாமாவளியில பீமாய என்றே நமக்கு வரும். அதாவது இந்த நிலத்துக்கு நிலம் நீர் தீ காற்று என்ற அஷ்டமூர்த்தத்திலும் பெருமான் இருக்கின்றான் என்று சொல்ற பொழுது, நிலத்திற்காக சொல்லுகின்ற பொழுது பவன் என்றும், நீருக்காக சொல்லுகிற பொழுது சர்வன் என்றும், வாயுக்காக தீக்காக சொல்லுகிற பொழுது ருத்ரன் என்றும், வாயுக்காக சொல்ற பொழுது பீமன் என்றும் எல்லாம் வரும், நமக்கு வரும். அப்போ பீமாய நம என்பதுதான், பீமன் என்பது பெருமானுக்கு ஒரு பெயர். அந்த பெயர் அவன் வைத்திருக்கிறான். அவன் அந்த பக்தி உடையவர், சிவபக்தி உடையவர். அர்ஜுனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு தெரியும். அவன் சிறந்த பக்தனாக இருக்கிறான். அவனுடைய முன்பிறப்பு தவன் தான் பின்னாலே கண்ணப்பராக வந்தான் கூட நம்ம அவ்வளவு தூரத்துக்கு கருதுகிறோம். அடுத்து கொடுக்கிலாதானை பாரியே என்று சொன்னதுன்னா, பாரி பெரிய சிவபக்தன். பாரியினுடைய அவைக்களப்புலவாக இருந்தார் கபிலர். கபிலர்ல ருத்ரனுக்கு கபிலர்னே ஒரு பெயர் உண்டு. பரிபாடல்ல 11 கபிலர்கள் சொல்லுவாங்க. அதனால்தான் கபில நிறம், நம்முடைய பசுக்களுக்கு கபில நிறம் என்று சொல்லுவது. கபில நிறம் வச்சா அந்த கபில நிறனுடைய பசுனுடைய பாலைத்தான் நாம் அபிஷேகத்து வைக்கணும்னு வருது முக்கியமாக. அப்படி சொல்ல பால் எல்லாம் பசுதான், கருப்பு வெள்ளையா கூட இருக்கும். ஆனால் பால் அபிஷேகம் சொல்லும்போது கபில நிற பசுனுடைய பால் என்றெல்லாம் நமக்கு விதிகள் வகுத்திருக்காங்க பார்க்கணும். அந்த கபிலன்றது பெருமானுக்கு ஒரு பெயர். எனவே அந்த கபிலரை அவைக்களப்புலவராக பாரி வைத்திருந்தார். பாரியை பற்றி பாடுற பொழுது பெருமானை வைத்து பாடுறார். கபிலர் பாடுற பொழுது புல்லிலை எருக்கமாயினும் கடவுள் பேணேம் என்ன ஆங்கு, எருக்கம் பூவை போட்டால் கூட பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட கருணைமிக்க நம்முடைய பெருமான், அவரை போல புகழ் வாய்ந்தவன் நம்முடைய பாரி என்று, எளிமையானவன் என்றெல்லாம் பாடுறார். எனவே பாரி சிறந்த சிவபக்தன். அதனால சுந்தரர் அங்க மிடுக்கிலாதானை வீமன் என்றும் வில்லுக்கு விசை என்று சொல்லிட்டு கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறின் கொடுப்பார் இல்லை என்று அவர் சொல்றார் பாகம். அதுபோல இங்கே ஞானசம்பந்த பெருமான் அடிசேர்ந்த வண்ணம் அறிவார் சொல்ல கேட்டும் என்பது, அறிவார் என்று சொன்னால் அங்கே மாணிக்க வாசகரைத்தான் சொல்லுகிறார் குறிப்பாக என்று. சித்தாந்த ஞானபானு பெரியவர், அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் பலவற்றை ஆராய்ச்சி பண்ணோம். அவருடைய நூல் திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தமே, சின்ன நூல் அது. அவ்வளவு விஷயம் அதில் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா திருக்குறளின் உட்கடை படிப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. இப்போ நான் 4 ஆண்டு ஐயா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டு காலம் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது அந்த பாடம் வைத்தேன். நான் வைத்தா ஒன்றும் அவங்களுக்கு புரியல. ஒன்னா நடத்த வேண்டியதாக எம்ஏடா வந்து சேர்ந்தாங்க, அவனுக்கு படிக்க முடியல, அவங்களால் தமிழ்நாட்டிலேயே படிக்க முடியல. அவ்வளோ ஆழமாக அந்த காலத்திலே அதுக்கு அப்பா ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரையிலே அவங்க சொல்றாங்க, சித்தாந்த ஞானவான் அவர்கள் அரிய ஒன்றை எழுதியிருக்கிறாங்க, இந்த நூலை அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு எழுதியிருக்காங்க. அவங்களே எழுதுறாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்க அருமையா சொல்லக்கூடியவங்க. அதனால அறிவால் சொல்ல கேட்டும் என்றால் அது மாணிக்க வாசகர் ஏன் சொல்றாருன்னு சொன்னா, மாணிக்க வாசகர் 2 நாயன்மாரைத்தான் சொல்றார். ஒருவர் கண்ணப்பர், அடுத்து சண்டேச நாயனார், ரொம்ப பழைய ஆட்கள். மற்ற நாயன்மார் மற்ற புராணங்கள்ல சொல்லுவார், புராணங்கள் சொல்லுவார் தவிர நாயன்மார் என்று நாம் பார்க்கிறோம். 63 நாயன்மார் நீ பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் தான் ரொம்ப பழமையானவர். அதுக்கடுத்து சண்டேசன், இவங்க 2 பேரும் சொல்றார். அதனால இந்த முடி சேர்ந்த காளையர் சண்டேசருடைய வரலாற்றை ஞானசம்பந்தர் சொல்ற பொழுது அறிவார் சொல்ல கேட்டும் என்று அவர் சொல்றார். அப்ப அது உரை அளவை என்றார். அப்போ பெருமானை பற்றி திருப்பாசுரத்தை சொல்லும் பொழுது, இறைவனுடைய உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுள்ளான் பெருமான் இருக்கின்ற அனுபவத்தில் நீங்க பாருங்க என்பதற்கு யார் சொல்வது என்றால் சண்டேச நாயனாரை பாருங்கள் என்று அறிவார் சொல்லுகிறார்கள். உரையாசிரியர் சொல்றாங்க, உரையளவை சொல்லுகிறார்
என்று பார்க்கணும். அதனால நமக்கு இந்த சித்தியாரில் அளவைகள் என்று சொன்னால் ஆராய்ச்சிக்கு தான் முதலாக உதவுகிறது. அதை ஒரு பகுதியாக முடிச்சிடுறார். இந்த அளவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புறச்சமைகளை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கருத்தை மறுப்பதற்கு ஆராய்ச்சி தேவையா இருக்கு. நம்முடைய அனுபவம் அவன் ஏற்றுக்க மாட்டான். கடவுள் அனுபவத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. எனவே கடவுள் இல்லை வினை இல்லைன்னு சொல்றவனா நம்ம எப்படி அவனை விவாதித்து வெல்ல முடியும்? அதற்கு இந்த ஆராய்ச்சி வைத்திருக்கணும். அதனால இது ஆராய்ச்சியே வைத்துக்கொண்டு நாம் போனோம்னா அனுபவம் இருக்காது என்பதற்காக தான் அது ஓரளவு தான் நமக்கு இருக்க வேண்டும் என்றதுனால தான் நான் அதிகமாக சொல்ல வேண்டுகா சொன்னேன். இன்னும் அந்த பெருக்கத்தை போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நேற்று கூட ஐயா அபியாத்தின்னு கேட்டார். அது சின்ன விஷயம்தான். அது அதுபோல எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் தத்துவங்களை படிக்கிற பொழுது அது அடிப்படையாக அளவை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். மற்ற நூல்களை எங்கேயும் சொல்ல நமக்கு நான் 14 சாத்திர இவரே சிவஞான போரத்தில் நம்முடைய மெய்கண்டார் கூட அளவை சொல்லலை. எப்படி அவரை அனுமான பிரமாணமாக சொல்லி கொண்டு போறாரு தவிர மேற்கோள் எதுன்னு சொல்றாரு தவிர இப்படித்தான் அளவெல்லாம் இருக்குதுன்னு அளவைகள் எத்தனை என்றோ அளவைகளினுடைய விளக்கங்களையும் அவர் சொல்லலை. அதனால அருண சிவம் இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சைவ சித்தாந்திகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று பார்க்கிறோம். நீங்க அளவைகளை படிக்கிற பொழுதும் இப்ப நான் சொன்ன இல்லையா லோகாயுதம் எல்லாம் அதுதான் ஒரே ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுத்தேன். பரபக்கத்துக்கு போய் படிக்கணும். நீ பரபக்கத்துல அவங்க செய்தி விளக்கமா இருக்கும். அதுல லோகாயுதத்தை பத்தி அவன் எவ்வளவு சொல்றான்னு நினைச்சா ஒரு 2 பக்கம் எழுதி கொடுத்து பாருங்க. அதெல்லாம் பரபக்கத்துல எடுத்து கொடுத்தான் அவங்களுடைய கருத்து. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாம எப்படி மறுக்கிறோம் என்று வருது. அதெல்லாம் பரபக்கத்தை வைத்துக் கொண்டு மறுப்பது. இப்ப சொல்ற அந்த சுபக்கத்துல மறுக்கு இல்லையா, இது சித்தாந்த பார்வையில மறுப்பது. அப்போ 2 வகையான மறுப்பு. ஒரு மறுப்பு அவருடைய பார்வையிலேயே அவன் என்ன சொல்லுகிறான் என்று வைத்து அதை மட்டும் மறுத்துறது. முதல்ல நம்முடைய பார்வை வேறு. இங்க என்ன செய்யறார், சுபக்கத்துல சித்தாந்த பார்வையோடு மறுக்கிறார். அப்ப நாம் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், சிவஞான சித்தியாரை பார்க்கிற பொழுது புறச்சமயங்கள் எப்படிலாம் மறுத்திருக்கிறாங்கன்றதுல முதல் தொடக்கத்துல உங்களுக்கு சொன்னேன். பரபக்கம் சுபக்கம் என்பதுல அதுக்கு முன்னால சிவஞான போதும் இதுலயே மறுப்பு உண்டு. நம்ம சிவஞான போதும் படிக்கிற பொழுது முதல் சூத்திரத்தில் லோகாயுதர் மீமாம்சகர், அடுத்து உலகாயுதர் மீமாம்சகர், அடுத்து தர்க்கத்தை மறுப்பார், அப்புறம் சாங்கியம் பாஞ்சராத்திரம் சிவசமவாதம் எல்லாம் அப்படியே முதல் சூத்திரத்திலே இவ்வளவு பேரையும் மறுப்பார். அப்படி நீங்க மொத்தமா படித்தீங்கன்னா இவ்வளவு பேரையும் மறுத்து விட்டு நம்முடைய விஷயத்தை உலகம் உண்டு என்பதையும் உலகத்துக்கு கருத்தா ஒருவன் இறைவன் இருக்கிறான் என்பதற்கும் அதை இவ்வளவு தூரம் அவ்வளவு பேர் மறுப்பார். அதை பார்க்கறது. அப்ப இதுலயே கூட நம்ம மறுப்பு இருக்கு. ஆனா அதை புரிந்து கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. அதை கொஞ்சம் நடத்தினாதான் புரியும். அவர் சொல்லிட்டே போவார். சிவஞான பாஷ்யத்துல விளக்கம் இருக்குது. அதை பார்த்து நம்ம சொல்லணும். இவர் என்ன செய்தார், இங்க அது விளக்கத்துக்காக நூலாகவே செய்து விடுவோம் என்று முதல்ல பரபக்கம் என்று செய்தார். இதுல புறச்சமைகளை மறுத்தார். முக்கியமாக உலோகாயுதன், பௌத்தன், சமணன், பாஞ்சராத்திரம், ஏகான்மவாதம், மாயாவாதிகள் இவங்கெல்லாம் அதுல மறுக்கிறார். இது போதாது என்றுதான் என்ன செய்கிறார், பின்னால அன்னைக்கு சொன்னேன் உமாபதி சிவம், உமாபதி சிவத்தினுடைய சங்கற்ப நிராகரணம் அதுவும் படிக்கணும். இது புறச்சமய மறுப்பு, இது அகச்சமய மறுப்பு. நம்முடைய பாடாளவாதம் பேதவாதம் என்று சொல்லுகின்ற சைவங்கள், அகச்சமயமா இருக்கின்ற சைவங்கள், பாடாளவாதம் பேதவாதம் சிவசமவாதம் ஈஸ்வர அவிகாரவாதம் சிவசங்கராந்தவாதம் என்று அதுல சிவாத்திவிதம் இதெல்லாம் இங்க அகச்சமைத்தம் இருக்கிறார். அகச்சமைத்து மறுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மாயாவாரத்தையும் மறுக்கிறார். புறச்சமயம் தான் அந்த மாயாவாரத்தையும் மறுக்கிறார். இது ஸ்பெஷலா மறுக்கிறார். ஏன்னா அகச்சமயம் என்பது நம்முடைய சமயத்தினோட சின்ன சின்ன வேறுபாடுகள். மாயாவாதம் ரொம்ப முக்கியமா வேறுபாடு. எவ்வளவு வேறுபாடு என்று சொன்னால், நம்ம காரணம் சொல்றது அடிக்கடி காரணம்னு வார்த்தை சொல்றோம் இல்லையா. இப்ப நீங்க சொல்ல போனா அதை காரணம் என்பதுல முதற்காரணம் என்று ஒன்று வைக்கிறோம், துணை காரணம் என்று ஒன்று, நிமித்த காரணம் ஒன்று, 3 வகையா சொல்றோம். நாம சொல்றோம் இது இலக்கணத்திலே உண்டு. தமிழ் அதான் அடிக்கடி சொல்றது, தமிழ் இலக்கணத்திலையும் உண்டு சித்தாந்தத்திலும் உண்டு. 2 நீங்க பார்த்தா இலக்கணம் படிக்கிற பொழுது சித்தாந்தம் வந்துடும், சித்தாந்தம் படிக்க இலக்கணம் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். முதற்காரணம் துணைக்காரணம் நிமித்த காரணத்தை நாம சொல்ற பொழுது சுலபமா சொல்லிட்டோம். இந்த முதற்காரணம் துணைக்காரணம் இரண்டும் சடப்பொருள், நிமித்த காரணம் சித்து பொருள், இப்படி சொல்லிட்டோம். அறிவான பொருள், நிமித்த காரணம் அறிவான பொருள், முதல் காரணம் துணை காரணம் சடப்பொருள். இது காரணம் என்பதாலே இதன் மூலம் இந்த 3 மூலமாக வருவது காரியம், காரிய பொருள்.
காரிய பொருள் என்பதுதான் செய்யப்படு பொருள் என்று இலக்கணத்தில் அழகா சொல்லப்படுது. செய்யப்படு பொருள் செய்யப்படுகின்ற பொருள் தான் செயற்கைன்னு அர்த்தம். செயற்கை செய்யப்படுகின்ற பொருள் செயற்கை, அவ்வளவுதான். அப்ப இந்த காரிய பொருள் எல்லாம் செய்யப்படு பொருள் என்கிற பொழுது அவை தோன்றி நின்று அழிவது, இதெல்லாம் அந்த ஒரே இலக்கணம் வந்துடுறவல. செய்யப்படு பொருள் என்றால் ஒன்று முதல்ல அதுக்கு கர்த்தா தேவை, அறிவுள்ள ஒருத்தன் தேவை. அறிவுள்ள ஒருத்தன் செய்கிற பொழுது அந்த செய்யப்படு பொருள் தோன்றி நின்று அழியும், நிலையில்லாதது. அதுக்கப்புறம் அது சடப்பொருள், அது சடப்பொருள். அதுக்கப்புறம் சொல்றது அந்த காரியம் வந்த உடனே, வெளிப்பட்ட உடனே முதற்காரணம் மட்டும்தான் அதோடு இருக்கும். துணைக்காரணம் நிமித்த காரணம் விலகிடும். அதை விட்டு காரியப்பொருளோடு எது செய்யப்படுகிறதோ அதை விட்டு விலகிடும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பானை என்பது செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு குயவன் தேவை, மண் தேவை, அந்த திகிரி சக்கரம் இருக்கு இல்லையா, தண்டம், திகிரி தண்டம்லாம் தேவை. குயவன் நிமித்த காரணம், மண் முதற் காரணம், திகிரி துணை காரணம் இல்லையா. குயவனுக்கு துணையா இருக்குது. இப்ப நாம் என்ன சொல்றோம், மண் முதற் காரணம்ன்றோம், இது துணை காரணம்ன்றோம், இது நிமித்த காரணம் சொல்றோம். மூன்றிலே ஒன்று குறைந்தாலும் பானை வராது. நீங்க குயவன் இல்லைனாலும் பானை கிடையாது, மண் இல்லைனாலும் பானை கிடையாது, இந்த ரெண்டு பேர் இருந்து திகிரி தண்டனாலும் பானை கிடையாது. மூணுமே ரொம்ப எசென்சியலா இருக்கிற பொழுது ஒன்று முதல் ஒன்று துணை, ஒன்று நிமித்த காரணம் எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக முதல் வேறுபாடு என்ன சொன்னோம், நிமித்த காரணம் என்றால் அறிவானவன் சொல்லியாச்சு, அதுல பிரிஞ்சிடறான். சித்துப்பொருள் அதுல பிரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சொல்றோம், முதற்காரணம் என்றால் காரிய பொருளோடு இருக்கும். அது காரியம் முடிந்தா இவங்க குயவனை எழுந்து விட்டு போயிட்டா திகிரி தளத்தை பக்கத்துல வச்சுட்டான். மண் இருக்கு இல்லையா, அதுதான் கூடவே இருக்கும். மண்ணால் செய்ததாலே மண் பானை என்பது, பானை இருக்கிறது மண்ணு கூட இருக்கும். அதுதான் முதற் காரணம். அப்போ செய்யப்படு பொருள் முடிந்த பின், காரியம் முடிந்த பின்னாலும் அந்த காரியத்தோடு எது இருக்கிறதோ அது முதற் காரணம். இவ்வளவு தெளிவா நாம சொன்னோம். வேதாந்தி என்ன பண்றாங்க, என்னங்க தப்பா சொல்றீங்களேன்றா. எல்லாவற்றுக்கும் அவன் தானே முதல்வன் நீங்க சொல்றீங்க, பரம முதற்காரணம் அவனை சொல்றீங்க. பெருமானை பற்றியோ நீங்க பிரம்மத்தை பற்றியோ சொல்ற பொழுது பரம முதற்காரணம் என்று சொல்றீங்க. பரம முதற்காரணம் சொல்லிட்டு இப்ப அவன் முதற்காரணம் வந்து மண்ணுன்னா என்ன அர்த்தம் கேட்கறாங்க. பானைக்கு பரம முதற்காரணம் யாருன்னா பெருமான் தான், நீங்க ஏன் மண்ணுன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்கன்றான். அப்பா நான் அப்படி சொல்லலப்பா, மண் முதற்காரணம். பானை சடப்பொருள், சடப்பொருளுக்கு மூலம் எது, சடப்பொருள் தான் இருக்கும். எனவே மூலப்பொருள் வைத்துக்க, முதற்பொருள் அல்லது. முதற்பொருள் வேறு, மூலப்பொருள் வேறு. முதற்காரணமா இருப்போம் நம்ம இறைவனை சொல்றோம், அவன் காரணம். எனவே இந்த காரணம் சொல்ற பொழுது காரண கர்த்தான்றோம், காரண கருத்தா என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். இன்னும் விளக்கறதுக்காக நிமித்த காரணம் சொல்லாம காரண கருத்தா என்று நாம சொல்றோம். இந்த வார்த்தை அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, காரண கர்த்தா என்றால் காரணமாக இருக்கின்ற கர்த்தான் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற, போற்றி போற்றி புராண காரண, திருவாசகத்துல போற்றி போற்றி புராண காரண, புராணம் என்றால் பழமையின் அர்த்தம், பழமையாகவே நீ காரணமாக இருக்கிறாய் என்று வருது. அப்போ காரணமாக இருக்கின்ற கர்த்தா. வேதாந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு காரணமும் கருத்தாவும் என்று மாறிட்டாங்க. அவங்க விளக்குற பொழுது காரணமும் கருத்தாவும் என்று விளக்கிட்டாங்க. காரணமும் அவனே, கருத்தாவும் அவனே அப்படின்ட்டாங்க. காரண கருத்தா என்பதற்கு காரணமும் அவனே, கருத்தாவும் அவனே எடுத்துக்கொண்டு காரணம் என்று சொல்லும் பொழுது முதற் காரணம், கருத்தா என்றால் நிமித்த காரணம். மண்ணும் அவன்தான், மன்னனும் அவன்தான். பானை செய்வதற்கு மண்ணும் அவன்தான், பானை செய்கின்ற குயவனும் அவன்தான். இது எந்த அளவுக்கு பொருந்தும் இல்லையா? குயவனை மண்ணுன்னு சொன்னா இல்லையா, அது பொருந்தல, நடைமுறைக்கு பொருந்தல. எனவே முதற்காரணம் என்று வைத்துக் கொண்டு அவன் என்ன சொல்றாங்க, பரமகாரணம் என்ற எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கும்போது அவனை காரணம் வைத்துக் கொள்றோம். நாம என்ன சொல்றோம்,
எல்லா பொருளுக்கும் இந்த பானை போன்ற பானையா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், எதுவா இருந்தானா எந்த பொருளா இருந்தாலும் அவனுடைய சக்தி ஆற்றல் இருக்கிறது. அது ஆற்றல் தான் அவன் வைத்துக் கொண்டிருக்குது. குடும்பத்தை தாங்குற அவர் தான் பாடுறார். ஒரு தந்தையா இருக்கணும்னு குடும்பத்தை தாங்குறான்னு சொல்றான். தாங்குறான்னா என்ன, அப்படியே தாங்கிட்டு இருக்கான் எல்லாரையும் இல்லையா? அம்மாட்ட எங்கேயோ போறான், வரான், பண்றான், சம்பாதிக்கிறான், கொண்டலாம், போட்டு போறான், சாப்பிட்றது கூட கிடையாது என்றால் அவருடைய எண்ணம் பூரா தன்னுடைய குழந்தைகளும் மனைவியும் நல்லா வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்துட்டே இருக்கிறான். எங்க இருந்தாலும் அங்கதான் அவனுடைய நினைவா இருக்கிறது என்றால், அவன் இல்லை என்றால் அது கிடையாது, அது குடும்பம் கிடையாது. அந்த உழைப்போ அந்த ஆற்றலோ இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது. அதுபோல பெருமான எல்லா ஆற்றலாலும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் அதுக்கு அர்த்தம். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதானா என்ன அர்த்தம்? நாம மறந்துட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க மனைவி மறந்துடலாம், நம்ம குழந்தைங்க மறந்துடலாம். அப்பா எங்க போனான்னு தெரியாது, எங்க போனான்னு தெரியாது. ஆனா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறான். அது போல மாணிக்க வாசகர் நான் மறந்துட்டேன்றார். இமைப்பொழுது ஒரு நாள் அவன் என்ன மறக்கலையே, இமைப்பொழுதும் மறக்கலையே என்ன அப்படின்றான். அப்ப அவருடைய சந்நிதி ஆற்றல், அவருடைய சக்தி ஆற்றல் சந்நிதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம சொல்லணும். அதிலே அவன் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லாமே தவிர அவனே காரணமாக சடப்பொருளாக இருக்கிறான் என்று சொல்வது நமக்கு இல்லை. அதான் நேற்று சொன்னேன். சடப்பொருள் என்றால் அவன் அதிஷ்டானம், சித்துப்பொருள் என்றால் ஆவேசம். ரெண்ட பிரிக்கிறோம் நாம. உயிர்பொருளோடு கலக்கிற பொழுது அவன் ஆவேச பக்கம் என்றும், சடப்பொருளை சேர்க்கிற பொழுது அதிஷ்டான பக்கம் என்று நாம சொல்ல வேண்டும் என்று பார்க்கணும். அதனால வேண்டாம் மாயாவாரத்தை மறுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஓய்வா சொல்றேன். இப்பவே நீங்க போய் படிக்கணும் இல்லை, ஓய்வா படிங்க. அதாவது எப்படின்னா, நம்முடைய சமயங்களை தெரிந்து கொள்வதை காட்ட அடுத்த சமயம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது எப்படி ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் முதல்ல சொல்றேன். சிவஞான போதும் போகாதீங்க, இப்போ உங்களுக்கு புரியாது முதல்ல இல்லையா? பரபக்கம் போகலாம். பரபக்கம் முதல்ல போனீங்கன்னா விளக்கம் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுங்க. அதை நீங்க லேசா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க சங்கற்பனாகரம் வரணும். சங்கற்பனாகரத்தில் அகச்சமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிவஞான புறத்துக்கு நீ வந்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனை கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். இப்ப அதுதான் ஒரு வெள்ளோட்டம் தான் விட்டுட்டு இருக்கேன் போனோம்னா. இப்ப இல்லையா, லோகாயத்து மறுப்பு இதெல்லாம் மறுப்பு ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வெள்ளோட்டம். நமக்கு சுபக்கத்துல அதான் அது சொன்னேன். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பான், அதுக்கு பதில் சொல்லிட்டே போவாங்க. பிரச்சனை என்ன கேட்கிறாங்களோ, இப்போ நீ சொன்ன இல்லையா, லோகா என்ன சொல்றான், 4 பூதங்களுடைய கூட்டில் தான் ஒரு உணர்வு வரும், அதுதான் உயிர்ன்ட்டான். உயிர் தனியா கிடையாதுங்க, 4 பூதம் சேர்ந்தா அது உயிர் வரும்னு சொல்லிட்டான். அதுக்கு அவன் சொல்லுகின்ற உதாரணம் என்னன்னு சொன்னால், நீர்ல குமிழ் வருவது போல, பெத்தலை பாக்கு போட்டா சிவப்பா வருவது போல என்று சொல்லிட்டான். நாம அதுக்கு மறுக்கிறோம். அதே வைத்து சிலந்தில இழை வருவது போல என்று இதுதான் சொல்றாங்க. இப்ப முதற்காரணம் பாருங்க, இதை அடிக்கடி சொல்றது அவங்க வேதாந்திகள். முதற்காரணம் அவனே, நிமித்த காரணம் அவனே என்பதற்கு சிலந்தி நூல் போல, சிலந்தி இருக்கிறது அல்லவா, சிலந்தினுடைய இழை வருது இல்லையா, வாயிலிருந்து வருது இல்லையா, அது போல சிலந்தி போல பிரம்மம் இருக்கிறது, அவருடைய வாயிலிருந்து உலகம் வருகிறது என்று அவன் சொல்றான். நாம் என்ன சொல்றோம், சிலந்தியினுடைய வாயிலிருந்து தான் வருது. சிலந்தியினுடைய வாய் அல்லது உடம்பு என்று சொன்னால் அது சடப்பொருள். உடம்பாகிய சடப்பொருள் இருந்து சிலந்தியினுடைய ஆற்றல், உயிராற்றல் தான் வெளிக்கொண்டு வருது, சடப்பொருள் கிடையாது. சிலந்தியை போட்டு அடிச்சுடுங்க, அடிச்சுட்டா வருதா என்றால் அது உயிர் போச்சுன்னா வராது. உயிர் ஆற்றல் தான் அது கொண்டு வருகிறது. அப்பவும் சடப்பொருளா இருக்கின்ற உடம்பிலிருந்து இழையை கொண்டு வருகின்ற செயலை எது செய்கிறது என்றால் அறிவு தான் செய்யுது. எனவே நீங்கள் அது போல மாயை இருந்தோ மற்ற நீங்க சொல்ல அணுக்கள் இருந்தோ உலகம் தோன்றுகிறது என்று சொன்னால் அதற்கு அறிவாற்றல் ஒருவன் தேவை என்று நாம் சொல்றோம். ஏன்னா நீ சொல்ற உதாரணமே தப்பு, நாங்க மறுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி அவன் சொல்ற உதாரணம் மறுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பரபக்க பார்வைகளே மறுத்தல். அவர்கள் சொல்லுகின்ற உதாரணத்தை வைத்துக் கொண்டே அவையெல்லாம் மறுத்தல். அதோடு இல்லாமல் நம்முடைய சித்தாந்த பார்வையில் நாம சொல்லுகின்ற கருத்துக்களை சொல்லி விளக்குறது. அதுதான் சுபக்கத்தை இப்ப நாம சொல்றது. நாம இங்க எடுத்துக்கிறது சித்தாந்த பார்வையிலே மறுத்தல் என்று அந்த வேறுபாட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப என்ன பார்த்திருக்கோம், லோகாயதனை பார்த்தோம். லோகாயதனை பின்னா இப்போ இன்னும் பெருமான்கிட்ட போகவே இல்லைன்னு நம்ம உலகத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா அதுக்கே அவன் விடமாட்டேன்டான். உலகமே இருக்குதா இல்லைன்னா அங்கேயே போட்டு நம்ம உயிரை வாங்கி நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனவே முதல்ல லோகாயுதம் என்ற பொழுது, ஏன்னா பேரே உலகாயுதம் தானே, உலகமே ஆயுதம்ட்டாங்க. ஏன்பா வேற என்ன உலகம் இருக்கு, அதை விட்டு என்ன வேற, இதை விட்டா வேற ஒன்று இருக்கா, ஒன்றும் கிடையாதுட்டான். உலகம் தான் நமக்கு ஆயுதம், ஆயுதம் தான் துணை, அதுதான் நமக்குட்டான். அப்போ அவனை பொறுத்தவரை உலகம் என்னன்னு சொன்னான் என்றால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று அவன் சொல்றது இது அழிவில்லாததுன்னா, தோற்ற நாசம் இல்லாதது. அவன் சொல்றது அழிவில்லாதது. அழிவில்லாததுன்னா என்னைக்கு அப்படியே இருக்கு, தோற்றம் தோன்றவில்லை, அழிவில்லை, அப்படியே இருக்கு, அழிவில்லாதது. சுருக்கமா நான் சொல்றேன் அழிவில்லாதது. அப்புறம் அழிவில்லாததுவே தானே தோன்றுட்டான். தானே தோன்றி இருக்குது, அது தானே தோன்றுதல் அது இருக்குது அப்படியே. மூன்றாவது அதற்கு ஒரு கருத்தா கடவுள் வேண்டாம். இது முக்கியமா உலகத்தை பற்றி. இன்னும் அவன் கருத்துல வேற இருக்கு. புத்தினா என்னாலும் அன்னைக்கு படிச்சு நிறைய படிச்சோம். அதெல்லாம்
இது முக்கியமா உலகம் என்று சொல்ற பொழுது அவருடைய கருத்து இது. தானே தோன்றி இருக்குது, அழிய போறது கிடையாது, இதை படைக்கிற ஒரு கடவுள் என்பதும் தேவை கிடையாது. அப்ப இவர்கள் பக்கா நாஸ்திகர்கள் சொல்ல வேண்டியவங்க இல்லையா? முதல்ல அவங்க தான் கடவுள் கொள்கை மறுப்புள்ளவங்க. இவனோட ஜோடி சேர்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அடுத்து இவங்க கூட வரும் இல்லையா, அவங்க தான் பௌத்தர்கள். ரெண்டாவது பௌத்தர்கள். நாம பார்த்ததெல்லாம் இந்த ஸ்ரீயார் முறைப்படி பார்க்கும் பொழுது பௌத்தர்ல பார்த்தோம். பௌத்தர் பார்க்கும் முதல்ல என்ன சொன்னா, இல்லது தோன்றும்னு ஒருத்தன் சொல்றான், இல்லாத பொருள் தோன்றும்னா. இவன் தோன்றவில்லை அழியவில்லை அப்படியே இருக்குதுன்றான். இவன் தோன்றும் வைத்துக்கிட்டு இல்லாதது தோன்றும்னா, உள்ளதே தோன்ற வேண்டியதில்லை, இல்லாதது தோன்றும்லாம். அவனை விட இன்னொரு புத்திசாலி அங்க அதுல ஒரு பகுதி இல்லையா, சவுத்ராலையும் மாத்தி 2 பேர் இல்லையா, அவன் அதில் சூன்யத்தில் தோன்றும்னா. சூன்யத்தில் தோன்றும். இந்த சூன்யம் நான் சொன்னேன், அதாவது இல்லதும் அன்று உள்ளதும் அன்று, அப்படி ஒரு பொருள். இது அசற்காரியவாதம். இவன் சொல்றது இது அசற்காரியவாதம். சூன்யன்றது இது சூன்யவாதம். இது சூன்யவாதம். சூன்யம் என்பதற்கு அர்த்தம் சொல்லொணாதுன்னு சொன்னேன். சொல்லொணாதது, சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது என்பது தத்துவத்தில் கூடாது. சாதாரணமாக சொல்லிட்டு சிலவற்றை எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போகலாம், முடியலன்னு சொல்லிட்டு போகலாம். தத்துவ ஆராய்ச்சியில் வருகின்ற பொழுது சொல்ல முடியாது என்பது சரியான வாதம் கிடையாது. சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். அதை சொல்லிக்கும். ஆசிரியர்களுக்கெல்லாம் எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வரும் சில சமயம். எக்கச்சமா ஒரு கேள்வி கேட்டுருவான் பையன் இல்லையா, அருமையான கேள்வி கேட்கிறப்பா, இப்படிதான் கேட்கணும்பா கேள்வி, நாங்க யோசிக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் பதில யோசிக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. அருமையா கேட்கிற, இப்படிதான் கேட்கணும், இதுக்கு முன்ன எங்க படிச்சப்பா அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சொல்லி அப்புறம் பதில் வரும், அப்புறம் சொல்லுவோம். ஒரு முறை ஆசிரியனுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் பையன் விட்டுருவான். சரி, நிறைய சொல்லாத மறந்துட்டு பார்ப்பான். 2வது முறை நீங்க அவங்க ஒரு கேட்ட கேள்வி பதில் சொல்லுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்பான். நாளைக்கு வகுப்பு வரலாமா வேணாம்னு யோசிப்பான். 2வது முறை நீங்க பதில் சொல்லலாம் முடிவு பண்ணிவிடான். 3வது அவரை கேட்காதரா அப்படின்னு கேள்வி, என்னடா நாம பார்த்துக்கொண்டா, லைப்ரரி கடை பார்த்துக்கொண்டா. அப்போ ஒரு ஆசிரியனை மாணவனை அடிக்கடி சொல்லுவாரு, முதல் முறையாக மாணவர்கள் ஆசிரியரை பார்க்கிற பொழுது அவருடைய நடையை பார்ப்பார்கள், உடையை பார்ப்பார்கள், ஆள் எப்படி இருக்கிறார், பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்ப்பாங்களா. அது ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் விஷயம், சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா அவன் எப்படி இருந்தான்னா கிடையாது. அது போல கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற பொழுது தெரியவில்லைன்னா யோசிச்சு சொல்ல தப்பு கிடையாது. எதுவுமே தெரியவில்லைன்னு சொன்னா பையன் என்ன பண்ணுவான், நீங்க எங்க உட்காந்து சார் நான் வந்துடுறேங்கன்னுவான் இல்லையா. அது போயிடும். அது பெரிய தொல்லை இந்த ஆசிரியர் தொழில். சின்ன விஷயமா தான் தெரிஞ்சா வச்சிருக்கணும். நன்றாக தெரிந்த பின்னாலே ஏதோ 1-2 இதெல்லாம் சரி விட்டுருவான். முதல் வகுப்போ 2வது வகுப்புலேயே ஒன்று தெரியலன்னு சொன்னா சந்தேகப்படுவான். தத்துவம் அப்படித்தான். தெரியவில்லை என்பதோ சொல்லணாது என்பதோ பதில் கிடையாது நமக்கு. அது ஏதாவது ஒன்று சொல்லு, இப்படி இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. இல்லதும் என்று உள்ளதும் என்று என்ன எங்களுக்கு புரியல என்று அவன் கணபங்கவாதிகள் என்று நம்ம சொன்னோம் இல்லையா. அவங்க கணபங்கவாதிகள். எல்லா பொருளும் ஒரு கணத்திலே தோன்றி அடுத்த கணத்திலே அழிகிறது, 3வது கணத்திலே இல்லை. புதிய பொருள் தோன்றும் என்று 4வது சார்புன்னர், சார்பில் தோற்றம், இதெல்லாம் அவங்க சொல்றது. சார்பில் தோற்றம். 5வது தான் அவங்க சொல்லுகின்றது வினை, வினை கொள்கை. வினை என்றால் தானே போய் தேடும். சமணர்கள் அப்படிதான் சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்க. செய்தவனை தானே போய் தேடிக்கொள்ளும் வினை, அதுக்கு இறைவன் தேவையில்லை என்று அவங்க கொள்கை. சாக்கிய நாயனார் புராணத்தில் அவர் சொல்றார் இல்லையா, செய்வனையும் சேர்வானும் சேர்ப்பவன் சொல்வார். கடைசியா சேர்ப்பவன் ஒரு இருக்கிறான் என்று, அது சைவன் தான் சொல்லுமே தவிர மற்ற யாரும் சொல்றது இல்லை என்று சொல்லும். இதெல்லாம் நம்ம அவங்களுக்குள்ள கொள்கைகள், அதை மறுக்கிறோம். நம்முடைய திருக்குறள்ல ஒரு குறள், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய். திருப்பி திருப்பி சார்பு சார்புன்ற. சார்பு என்றால் என்ன, இதான் பற்று என்று ஒரு சொல்வார். பற்றற்றான் பற்று, பற்றுவார். இப்ப பற்று என்று சொன்னால் ஆசை நாம் சொல்றோம், ஒரு பொருள் மேல வைக்கின்ற ஆசை அல்லதுதான் பற்றுன்றோம். அது அல்ல.
எதையாவது ஒன்று சார்ந்துதான் நம்மளால இருக்க முடியும். இப்போ உட்கார்ந்துட்டா நாற்காலியை சார்ந்து நீங்க இருக்கிறீங்க, தரையை சார்ந்து இருக்கிறோம். ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் நாம் இருப்போம். சார்பில்லாமல் நாம் இருப்பது கிடையாது. நாம் யார் என்றால் அடுத்தவருடைய பெயரை சொல்லி என்னுடைய தந்தையாருக்கு நான் மகன், இவளுக்கு கணவன் என்று அது போல சார்ந்துதான் சொல்லணும். எங்க இருக்கிறீங்க, ஊர் எங்க, ஊரை சார்ந்து இருக்கிறோம், ஏதோ ஒன்றை சார்ந்தான். அப்ப சார்பு இல்லாமல் நம்ம கிடையாது. சார்பில்லாமல் நாம் இல்லாத பொழுது பெருமான் எப்படி இருக்கிறான், அவன் தான் சார்பு இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவனுக்கு எந்த பற்று, எல்லாவற்றையும் சார்ந்து நின்றே சாராதவன் அப்படின்றான். எல்லாவற்றையும் பற்றி கொண்டே அவன் பற்றில்லாமல் இருக்கிறான் என்று சொல்லணும். அதான் உண்மையான சார்பு என்று சார்பு உணர்ந்து என்றார். நீங்க மற்றதெல்லாம் சார்பு இல்லை, இவன் சொல்ற சார்புலாம் சார்பு இல்லை, பௌத்த மறுப்பு தான் அந்த கொள்கை. அந்த குறள் பௌத்த மறுப்பது. ஏன்னா திருக்குறள்ல நாம சொல்லிட்டு இருக்கோம் சைவ சித்தாந்தம் நிறைய இருக்குன்னு சொல்றோம். சைவ சித்தாந்த கொள்கை இருக்கிறத விட மற்ற மதங்களை மறுக்கிறது இருக்கு. அதுல சாதாரணமா சொல்லிடலாம், புறந்தூய்மை நீராளமையும்ன்றார். இது என்ன அவர் சொல்லணுமா? குளிச்சாதான் உங்களுக்கு அழுக்கு போகுன்றார். இது என்னப்பா, இதுக்கு போய் வள்ளுவர் உண்டா? அவர் அகந்தூய்மை பாவியால் காணப்படும். அடுத்து அது என்ன சொல்றாருன்னா, அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். புறம் தூய்மை நீரால் அவை என்றால் புறமும் தூய்மையா இருக்கணும். கோயிலுக்கு வரணும், எப்படி வரணும்? நம்ம காலையில குளிச்சு தானே வரோம். அப்ப புறம் தூய்மை நம்ம கேட்கறோம் இல்லையா, நம்முடைய மழக்கம் தானே. இதுக்கு நேர் மாறா சொல்றான் சமணன். அதெல்லாம் கிடையாது, உடம்பு அழுக்காவே வச்சுக்கொன்றான். அழுக்கா இல்லைன்னா போட்டு பிறண்டு கீழன்றான், மண்ணில் போட்டு பிறண்டுகன்றான், அழுக்கு ஆக்கிக்கணுன்றான், பல்லே வளர்க்காதுன்றான். தப்பு, பல்ல வளர்க்க கூடாது. அப்ப நமக்கு நேர் மாறாக அது சொல்றான். இது வள்ளுவர் கோபமா வராதா? அவர் என்ன பண்ணாரு, புறந்து நீரால் அப்படின்னு பருமையாக அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு சொன்னா, இதனால் துறவிகளுக்கு அங்க என்ன துறவரத்து வருது, துறவரத்து வருது. இதனால் துறவிகளுக்கு புறந்தூய்மையும் தேவை என பெறலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புறந்தூய்மை இல்லாதவர் இருக்கான் இல்லையா, அவனை மறுக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி நமக்கு இருக்கும் பார்த்தா, அது பெரிய சமண சமயத்தை மறுக்கிறதா இருக்கும். அப்புறம் பௌத்தர்கள் மறுக்கிற ஒன்று. பௌத்தனை சொல்றாங்க, நான் ஒன்னும் கொல்லலைங்க, எவனோ கொல்றான், அதை சாப்பிட்றேன் நானுன்றான். ஊன் சாப்பிட்ற பொழுது பௌத்தர்களுக்கு ஊன் சாப்பிடலாம், சமணர்களுக்கு கிடையாது. கொல்லாமை பூலால் மறுத்தல் அவனுக்கு இருக்குது. பௌத்தர்கள் அப்படி கிடையாது. பௌத்தர்கள் சாப்பிடலாம், துறவிகளா இருந்தா கூட அவங்க சாப்பிடலாம் என்று இருக்குது. அது அவனை கேட்டான்னு சொல்றான், நாங்க வெட்டுறது கிடையாது, கொல்றது கிடையாது, வெட்டி வைக்கிறான் இல்லையா, அதை நாங்க சாப்பிட்றோம் அப்படின்றான். அதை மறுக்கிறார் வள்ளுவர். திணற்பொருட்டால் கொல்லாது உலகு, நீ தின்றதுனால்தான் அவன் கொல்றான்றார். நீ வாங்க வெட்டி வைத்திருக்கான், ஆட்டிய மாட்டியா வெட்டி வைத்திருக்கான்னு சொன்னா யாரும் வாங்க ஆள் இல்லைன்னு வச்சுங்க, அவன் அடுத்த நாள் கடை மூடிடுவான் இல்லையா. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்ற போயிடுவான். ஆனால் வாங்குற விற்கிறதுனால்தான் அவன் செய்யறான். அப்ப நீதான் அதை தூண்டுகிறாய். எனவே அவர் சொல்றார், திணற்பொருட்டால் கொல்லாது உலகீரின், விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். விலைக்காக ஊனை கொடுக்கணும், அந்த கடை கிடையாது பாடுறாரு. டாஸ்மார்க் மெட்ராஸ் சாராய கடை மூடணும்னா அவனை எப்படி மூடுறது? குடிக்காம இருக்கு சொல்லுங்க, தானா மூட்டு போவான். கண்ணதாசன் வேடிக்கை சொன்னார். ஏன்னா அவர் சொல்றதான், அவர் தான் தகுதியானதுக்கலாம். ஏன்னா அவர் வேடிக்கை சொல்லுவாங்க, அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது இந்த இதெல்லாம், மது விலக்காங்க. அங்கதான் பாண்டிச்சேரியில தான் இருக்கும். பாண்டிச்சேரியில தான் போய் சாப்பிட்டு வருவாங்க. இப்போ அதுக்காக குடிக்கவே போவானுங்க. தேர்தல் நேரத்தில் கண்ணதாசன் சொன்னாராம், கருணாநிதி கலைஞர்கிட்ட சொன்னாராம், கருணாநிதி நான் அடுத்த வர தேர்தலில் நான் பாண்டிச்சேரியில் போய் நிற்க போறேன் அப்படின்னாராம். பாண்டிச்சேரியில் போனால் உங்களால் நிற்க முடியாது அப்படின்னாராம். அவர் என்ன சொன்னாரு, மது குடிக்கின்றவர்கள் எல்லாம் மதுவிலக்குக்கு எதிரி கிடையாது, மதுவை குடித்தே விலக்கி விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எவ்வளவு மது இருக்கோ எல்லாத்தையும் குடிச்சுட்டா அப்புறம் மது இருக்காதான், அதுக்காக அவன் குடிக்கிறான். மதுவிலக்கு என்பது மது குடிக்கின்றவர்கள் மதுவிலக்கு எதிரிகள் கிடையாது, மதுவை குடித்தே விலக்க வேண்டும் என்று குடிக்கிறார்கள் அப்படின்னா. அது போல நீங்க குடிக்காத ஒருத்தன் தான் ஏன் கடை வச்சிருக்க போறான்? சினற்பொருட்டால் கொள்ளாது உலகிலும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். இது பௌத்த மறுப்பு. திருக்குறள் சொல்றது பௌத்த மறுப்பு. அதேதான் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். நேற்று ராமோட பேசும்போது சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டான்ற. அதாவது இது துறவிகள் என்று சொன்னால் இப்ப நம்ம கூட உண்டு, சடை வளர்த்துக்கலாம் இல்ல மழித்து கொள்ளலாம், ரெண்டு தான் சொல்றாரு. மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னாரு. பரிமேலகர் சொல்றார்,
அப்ப மடித்தலும் நீட்டெல்லாம் சமணர் என்ன பண்ணுவாங்கன்னா மடிக்க மாட்டாங்க, நீட்டவும் மாட்டாங்க, ஒன்னொன்னா புடுங்குவாங்க. அதனால அவர் என்ன எழுதுறாரு, மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்றார், பிராக்கெட் எழுதுறாரு பறித்தலும் முடி பறித்தலும் இதனுள் அடங்கும். அவனை விடலன்றார் இல்லையா, நீ அவனை சமணனை விட்டுறத நினைக்காத, அவனு இருக்கிறான் இதுல, முடி பறித்தலும் இதனுள் அடங்கும் என்று எழுதுறார். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை சொல்றபோது அங்கங்க சமணத்தை மறுத்து முறார் இல்லையா, அது போல சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்குற இடம் இருக்கிறது, மறுக்கிற இடம் இருக்குது. சரி, அதுக்காக விடுங்க, சார்புக்காக சொன்னேன். சார்பு உணரான், சார்பு நல்ல பாட்டது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார் தரா சார் தரு நோய். இது அப்படியே திருக்கழிச்சப்பட்டியார எழுதுறார். திருக்கழிச்சப்பட்டியார அப்படியே இந்த சார்புடந்து சார்பு அப்படியே எழுதுறார் திருக்குறள். இப்போ நமக்கு எது சார்பு என்றால் இதான் சார்பு, உலகியல் சார்பு. நமக்கு அதாவது நான் மா என்று வைத்துக்கலாம். நான் மா அதான் பாசத்தினாலே மறைப்பு, உலகப் பொருளை மறைக்கிறது, ஆணவத்தினாலே யான் எனது என்று எண்ணுதல் என்று கூட சொல்லியிருக்கேன். தன்னையே நோக்கினால் அது நான் என்றும், பொருள்களை நோக்கினால் எனது என்றும் வரும். நம்முடைய கொள்கை அதான். நான் தான் செய்தேன்னு நான் சொல்றோம், நமக்கு மேல என்றது கிடையாது, பெருமாள் இருக்கிறான் என்றது கிடையாது. எல்லாவற்றையும் பார்த்தா நம்மள்தான் நல்லா இருக்குமே என்று என்றோம். சார்பு, இதுதான் சார்பு உணர்ந்து. சார்பு உணர்ந்து என்பதுதான் நமக்கு சிவா என்று வைத்தோம். பெருமானையும் பெருமானுடைய அருளையும் உணரும். அருட்சார்பு தான் நமக்கு, அருளைத்தான் நாம் சார்ந்திருக்கிறோம் என்று எண்ணணும். இப்படி எண்ணினால் ஒழுகின்றார். சிவாய நம என்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஔவையார் பாட்டு, குழந்தைகள் சொல்ற பாட்டு. சிவாய நம என்று, நம சிவாயன்னு அவர் சொல்லல, சிவாய நமன் மாத்தா. நேற்று கூட சொன்ன இல்லையா, சிவாய நம என்பது அவருக்கா சிவாய நம என்பதற்கும் நம சிவாய என்பதற்கும் தோத்திரம் நம்ம சொல்ற பொழுது இது நம்ம பாட்டு தெரியும். நான் யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொல்றார். இது முதல் அப்படி இல்லை. நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மறந்து உன்னை பேயாய் திருந்தியைத்தேன். சுந்தரரை பாட்டு, உன்னை மறந்துட்டேன் நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி இருந்தேன். இங்க நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்கிற பொழுது இது ஞான நடனம், இது ஊன நடனம். ரெண்டுமே இந்த யா நடுவில் இருக்கிறதுனால ரெண்டும் பார்க்கும். உலகிலும் நாம் அப்படிதான் இருக்கிறோம். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால். இப்ப நம்ம தூய்மையா இருக்கிறோமா தூய்மையா இல்லாம இருக்கிறோமான்னு பார்க்கணும் இல்லையா. ஆற்றுலையும் கால் இருக்குது, சேத்துலையும் கால் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் பெரும்பாலும் சேற்று இருந்தாலும் காலை எடுத்து ஆற்றுல வைப்போம், ஆற்றுல கரையா எடுத்து மறுபடியும் சேத்துல வைக்க மாட்டோம். இது முதல்ல சேத்துல இருந்தோம், அது வேற இல்லையா. சேத்துல இருந்து வருகிறோம். முதல் பாட்டை அருளையா தான் பாடுறார். பேற்றை தவம் சத்துமில்லாத என்னை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சம் என்று ஒரு சேருன்னர். சேத்துல போய் எது இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த பன்றி இருக்கு பாருங்க, பன்றி எழுந்தே வராது, அதுல இருக்கிற சுகம் அவ்வளவு சுகம் அது இல்லையா. அதை கொண்டாந்து எங்க போட்டாலும் சேத்துல போய் விழும். அதான் சொல்றாரு, நம்ம பன்றின்னு சொல்லாம சேற்ற உலகத்தை சேற்றுன்றார். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழி வழிவிட்டவா என்று. இது ஞான நட உடனே வருகின்ற பொழுது பெருமானுடைய அருள் நமக்கு வரும். ஆற்றில ஒரு கால் சேற்றில ஒரு கால் இருந்தாலும் சேற்றிலிருந்து காலை எடுத்து ஆற்றில வைக்க போகிறோம் என்று அந்த எண்ணம் வரும்னா இதை சொல்லணும், இதை சொல்லுங்க என்று சொல்றாருப்பா. அதான் சார்பு உணர்ந்து அந்த சார்பு கிடைன்னா நமக்கு சார்பு இருக்குது, எல்லாம் இல்லை. அது விலகும்படியாக எப்பொழுதுமே விலகல் மனப்பான்மையோடு நாம் இருக்கணும்ன்றார். நம்முடையவள் தான் எல்லாம் நம்மளுக்கு தான் இருந்தாலும் விலகல் மனப்பான்மையோடு அவரெல்லாம் இல்லை. எந்த நேரத்திலும் எல்லாம் பாட்டில் அறத்தில் சொல்லி வச்சிருக்காங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டான்னார். கூட இருந்தவெல்லாம் கூட பிறந்தானா அவெல்லாம் சுத்தம் நினைக்காதவா, அண்ணன் தம்பின்னு நினைக்காதன்றார். கண்ணதாசன் இவ்வளவு பெருசா சொல்லாம அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ன அவசரம். அண்ணனுக்கு அவசரமா தம்பியை பார்க்க மாட்டான், தம்பிக்கு அவசரம் அண்ணனை பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு அவசரம் இல்லையா. அப்போ உடன் சொல்ற ஔவையார் சொன்னார், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதியினர். அந்த முதல்ல உடன் பிறந்து என்பதற்கு நம் உடன் அர்த்தம், ரெண்டாவது உடன் பிறந்தே என்பதற்கு உடல் அர்த்தம். இந்த இல்லு போடணுங்க, ரெண்டு உடன் பிறந்தே இருக்கும் பாட்டுல.
உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னா நோய் உடனே பிறகு உடல்ல பிறக்குது. நம்முடைய உடல் தான் நமக்கு எது துணை, உயிருக்கு உடம்பு தான் துணை. ஆனா எங்க நோய் பிறக்குது? அங்கேதான் பிறக்குது. நம்மோட யாரு பிறந்தாங்க? அண்ணன் தம்பி எல்லாம் பிறந்தாங்க. அப்புறம் யார் தகராறு? அவன் தான் தகராறு. நம்ம பாக்குறோம் இல்லையா எல்லாமே. அப்ப யாரு வரவுன்னு சொல்ல முடியும் என்று சொல்றார் இவரு மாணிக்க வாசகர். அரு வினை சுற்றம்னர், புரிஞ்சுக்கலாம். நீ புண்ணியம் பண்ணையா பாவம் பண்ணையா என்றால் விவசாயிகள் சொல்லுவாங்க, பண்ணிய புண்ணியம் பயிரில் தெரியும். அவன் புண்ணியம் செய்தானா இல்லையா என்பதை போட்ட விதை இருக்கு இல்லையா, அது விளைந்து வருகின்ற போகத்திலே தெரியும்னாரு. அதே போல நம்முடைய வினை எப்படி தெரியும் என்று சொன்னால் அரு வினை சுற்றம். யார் சுற்றம்? நல்லா தெரிஞ்சுங்க. தந்தை தாயை பெருமான் தருகிறான். நம்ம வேணா அதுவும் கூட இருந்தாலும் தருகிறான். அதற்கு பின்னால்தான் நம்ம வினையை ஒன்று யோசிக்கணும். முதல்ல நம்முடைய மனைவி, அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் நல்வினை செய்திருக்கிறோமா இல்லையா என்று தெரியும். அருவினை சுற்றம்னர். சுற்றம் வைத்துக்காதீங்கன்னாரு, வினை சுற்றம்னர். அருவினை சுற்றம் அதான் சார்பு கெட, அதெல்லாம் விலகல் நமக்காக இல்லை, ஏதோ ஒரு காரணம் பற்றி இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி தூக்கி படம் வந்தது இல்லையா, அருமையான விஷயம் எல்லாம் சொல்லுவான். முதல் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, உயிர் காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி. பயமா இருக்கு சொல்லிட்டு இல்லையா. பொதுவாக சுற்றம் என்றால் ஏதாவது எதிர்பார்ப்பில்லை என்று சொன்னால் நமக்கு அந்த சுற்றம் யார் என்று நமக்கு தெரிந்துவிடும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெரியவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு இவர் பண்ணால ஏதவன் ஊர் இல்ல உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனா, நீதான்ப்பா எனக்கு உற்றான், உற்றான் நீ உறவு நீதான் சொன்னார். அப்பன் நீ அம்மை நீ என்று ஏன் சொல்றாருன்னா, நீதான் உண்மையான அப்பா அம்மா எனக்கு, நீதான் சுற்று மாமன் மாமலாம் நீதான் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கின்றான் பெருமான் என்றுதான். அதான் சார்புகளை ஒழுகினால் சார்தரா நோய் என்றால் நம்முடைய பிறவி நோய் வராது என்று சொல்றது. இதெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்த விளக்கமாக வர்றது. அப்ப இதை விட்டுங்க. அந்த சார்பு என்பது பௌத்தத்துக்காக சொன்னேன். பௌத்தத்துல சொல்லுகின்ற சார்பு என்பது வேறு, நாம் சார்பு என்று சொல்றது வேறு. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெருமான் திருநீர் அணிவதும் கூட அது சார்பு என்று சொல்லியிருக்கேன். அதாவது நாம் திருநீர் அணிகிறோம் என்று சொன்னால் பெருமானை நினைத்து கொண்டு அணிகிறோம். அவர் யார் அணியணும்? அவரையே அணியணும் திருநீர் இல்லையா? அவருக்கு என்ன இருக்குது? அது கேள்வி வருது இல்லையா? என்றால் மகாசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான் பெருமான். அழித்து விடுகின்ற பொழுது புராணத்தில் 2 செய்தி வருது. முதல் செய்தியா வர்ற பொழுது தர்மம் வருகிறதான், அறம், தர்ம தேவதைன்றாங்க இல்லையா, தர்மம் வந்து நிக்குதான். பெருமானே எல்லாவற்றையும் அழிச்சிட்டீங்க, இப்ப நான் என்ன பண்றது, நான் அழிந்து வேண்டியதான் என்று கேக்குது. தர்மம் அழியக்கூடாது, அழியக்கூடாது என்று தர்மத்தை விடையாக மாற்றிக் கொண்டான். மகாசங்கார காலத்திலே எல்லா அறங்கள், அறம் என்று ஒரு இருக்கு இல்லையா, அந்த அறம் நாம் செய்யறதுல அறம், பொதுவாக அறம்ன்றது மூல காரணமா இருக்கின்ற அறம், அந்த அறத்தை விடையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் பெருமான் என்று நாம அந்த விடைக்கு சொன்னோம், அறவிடைன்னு சொன்னோம். அதேதான் திருமால் விடையை இடபமாக தாங்கினான் என்று, திருமால் இடபமாக தாங்கினான் என்று வருது. அவன் தாங்குற பொழுது அவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்கிற பொழுது அது நாம தான் சொல்றோங்க, வயசு சொல்ல மாட்டாங்க. நாம வந்து அவனுடைய நல்லதான் சொல்லுவோம், நம்ம கிட்ட நல்லதான் அவன் ஏற்றுக்கவே மாட்டான். நான் சொல்றது நாம் என்ன சொல்றோம், திருமாலை கூட ஒரு விடையாக ஏற்றுக்கொள்கிறான் பெருமான். நான் தாங்கலாமா என்று கேட்கிறான் திருமால். அப்ப பெருமான் பார்க்கிறா, ஆமாம்பா உனக்கு கொஞ்சம் அற உணர்வு உண்டு, ஏனென்றால் சம்பவாமி யுகே யுகே என்று தர்மசம் சாவனாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு வரதுனால எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் சீழிக்கின்றனவோ அப்பொழுது நிலைநாட்டுவதற்கு நான் தோன்றுவேன் என்று வருவதாலே தர்மத்தை சொல்லுகின்றவன் நீ பகவத்கீதையும் சொல்ல போகிறாய், எனவே எனக்கு விடையாகவா என்று நீயும் ஒரு வகையிலே தர்மத்தை சொல்லுகிறாய் என்று அவனை ஏற்றுக்கொண்டான் என்று. இதெல்லாம் புராணத்தில் வருகின்ற செய்திகள். காஞ்சி புராணத்தில் மிக முக்கியமாக இருக்கு. இடபதேவர் பூஜித்தது என்பது திருமால் இடபராக வந்து பூஜித்தது என்று நமக்கு வருகின்றது. அப்புறம் தான் அந்த திருநீர். மகாசங்கார காலத்தை எல்லாம் சாம்பலாக போகிற பொழுது சாம்பல் கேட்கிறதா, எனக்கு எல்லாம் சார்பாக இருக்கு, எதுவே சார்பு இல்லையே, இப்படி நான் யாரை சார்வது என்கிற பொழுது என்னை சார்ந்து கொள் என்று சொன்னான் பெருமான். தன்னை அதை சாம்பலை சார்பாக கொண்டான் என்றால் நீர் ஏற்கும் அகலத்தாய் போற்றி. நம்முடைய அப்பர் படுவான் பாடுற பொழுது அகலம்னா மார்புன்னு அர்த்தம். தன்னுடைய மார்பிலே அதை தாங்கி கொண்டான் என்றால் அந்த மகாசங்கார காலத்தில் இருக்க சாம்பலுக்கு அவன் சார்பு என்று பார்க்கணும். எனவே எல்லாவற்றுக்கும் அவன் சார்பாக இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட சார்பை நீங்கள் உணர வேண்டும். இதெல்லாம் சார்பு கிடையாது.
கிடையாது என்றுதான் நாம சொல்ற சார்பு. பௌத்தர்கள் சொல்ற சார்பு அப்படி அல்ல, சார்பில் தோன்றும். அதுதான் கேட்டது. சார்பில் தோன்றுதுன்னு சொல்றதே முதல்ல ஒரு பொருள் தோன்றுது இல்லையா, அந்த பொருள் எந்த சார்பில் தோன்றுது? எல்லா பொருளும் சார்பிலே தோன்றுனா முதல்ல ஒரு பொருள் தோன்றுகிறதே, அதற்கு எது சார்பு என்று கேட்டால் அவங்களுக்கு பதில் கிடையாது. அது இல்பொருளா உள்பொருளா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லைன்னு பார்ப்போம். அதெல்லாம் நேற்று பார்த்தது. இதோட அது பௌத்தம் முடிகிறது. அதுக்கு அடுத்து சமணம், அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சமணர்கள் 27 பார்க்கணும். ஒரு பொருள் ஒருவனின்றி உளது இலது ஆகும் எண்ணில், உளது இலது ஆகும் எண்ணில் தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மை இன்று இன்றேல் உண்டாய் வருதல் என்று காரியம் முதல் உளதாகும் எண்ணில் கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் கருத்தாவாலாம் என்று பௌத்தத்தை மறுத்து சமணர்கள் சொல்றாங்க. இந்த சங்கற்பனாக நீங்க படிக்கிற பொழுது எப்படி இருக்கும், பாடானவாத செய்வம் ஒன்று சொல்லுவான். அவனை மறுத்து பேதவாத செய்வம் பேசுவதில் வரும். அந்த நூலை அப்படி அமைச்சிருப்பார். பேதவாதத்தை மறுக்கின்றவன் சிவசங்கரவாதன் அப்படி வரும், ஒன்னொன்னா வரும். அதே போல இந்த நூலை எப்படி வைத்திருக்கிறார், முதல்ல லோகாயுதன். லோகாயுதன் சொல்ற பொழுது என்னங்க அதெல்லாம் கிடையாதுங்க, அது தானா உலகம் அழியுதுங்க, ஆனா சார்பிலே தோன்றி அழியும், கணபங்கமாக அழியும் என்று அடுத்து சொல்றான். அவன் சொல்றது போய் என்று இவன் சொல்றான். இப்ப சமணன் இவன் சொல்றது போய் அவன் சொல்ல போறான் இல்லையா. கணபங்கவாதம் சார்பில் தோன்றும், அது எப்படி இல்லதும் தோன்றாது உள்ளதும் தோன்றாது தப்புங்க. இல்லதும் அல்லதும் இல்லதும் தோன்றான்று உள்ளதும் என்று சொல்றியா தப்பு என்று சொல்லிட்டு சமணர் என்ன சொல்ல போறாங்க என்றால், புதுசா ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இல்லதும் ஆம் உள்ளதும் ஆம், உண்டாம் இல்லையாம் என்பது அவங்களுக்கு பதில். அவங்க சொல்றது உண்டாம் இல்லையாம், அதான் அவங்க பதில். எந்த பொருளை கேட்டாலும் உண்டு இல்லை, கொஞ்சம் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை இல்லையா. இவன் இல்லதும் உள்ளதும்னா, இல்லதும் இல்லை உள்ளதும் இல்லைன்னா அவன் இல்லதும் ஆம் உள்ளதும் ஆம்னா எதுவுமே புரியாது. அவன் சொல்றதும் புரியாது, இவன் சொல்றதும் புரியாது இல்லையா. இல்லதும் அன்று இல்லதும் அன்று உள்ளது அன்று, இவன் இல்லதும் ஆம் உள்ளதும் ஆம், உண்டும் இல்லையுமா, இப்படி ஒரு பொருள்றான். இதை நம்ம சாதாரண மறுத்துறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு செய்தி, அனல்வாதம் புனல்வாதம் செய்கிற பொழுது அந்த ஞானசம்பந்தருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா நேரடியாக சமணரை எதிர்த்து பாடிய பாடல் இல்லை, அது அவருடைய கருத்து. ஏனால் அங்கு முதல்ல பாடுகிற பொழுதே நீற்றுமேனியராக இருக்கின்ற எங்களுடைய காற்றுக்கொள்ளவும் கொள்ளாது இருக்கின்ற சமணர்களை பார்த்து வாதம் செய்ய வேண்டுமா, அவங்களை பார்த்து நேராக வாதம் செய்யணுமான்னு கேட்கிறார் பெருமானை கேட்டு. அவருக்கு அது பிடிக்கல. இதுக்கெல்லாம் எதுக்கு வாதம் பண்ணி இருந்து நம்ம எங்கேயோ இருக்கிறோம் என்று இருந்தால் சூழ்நிலை வந்துடுச்சு. கேட்கிறார் பெருமானை. அவர் பெருமான் சொல்ற இல்லை போய் தான் வாதம் தான் பண்ணணுன்றார். எனவே வாதம் செய்ய வேண்டும் சொல்ற போது என்ன பண்றார், பெருமானை வாழ்த்துகின்ற முறையாகத்தான் வைத்துக்கிறாரே தவிர வாதமாக வைத்துக் கொள்ள. அது ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறார் சேக்கடா. அதெல்லாம் உணர்ந்துதான் பாடுறார். ஏன்னா நமக்கு அந்த வரலாறு நமக்கு தெரியும். முதல்லயே தீ வைக்கிறான். தீ வைக்கிற பொழுதே அவர் அப்படி எண்ணலை. அங்க அப்பர் பெருமாட்ட சொல்ற பொழுது கூட என்ன சொல்றார், சமணர்கள் வாதம் செய்ய போறாங்க, நாம வாதம் செய்ய போறோம், என்ன இருக்கிறது என்று சொல்லி திருநீற்றின் செம்மை புத்தரை அமணரை வாதில் அழிவிக்கும் வாதம் தான் பாடினார். அமணரை வாதில் அழிவிக்கும் திருநீற்று செம்மை திடமே என்று அங்க அப்பருக்கு பதில் சொல்ற பொழுது வாதம் தானே செய்ய போறோம், இங்க பயப்படாதீங்க நான் போயிட்டு வரேன்றார். அவருக்கு தெரியும் அவன் வாதத்தோட விடமாட்டான் பாவி, அவன் என்ன கொண்டு ஆளை கொண்டாலும் கொண்டு விடான் இல்லையா, அந்த சொல்றாரு பிள்ளாய்ன்றார். அப்ப அந்த ஒரு இடம் தான் அவரை ஞானசம்பந்தரை பார்த்து பிள்ளாய்ன்ற ஒரு இடத்த சொல்றார். எவ்வளவு அவருக்கு அந்த அன்பு இருந்திருக்குது. ஞானசம்பந்தர் குழந்தை போய் வருமோ, ஏன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இல்லையா என்று பிள்ளாய் என்று சொல்லிட்டு அந்த அமணர்கள் செய்கின்ற கொடுமைக்கு ஓர் அவதி இல்லை, எல்லையே இல்லை, எந்த எல்லைக்கும் போவான்றார். எந்த எல்லைக்கும் உங்களை போவான் என்ன வேண்டாம், நான் போறேன்றார். ஏன் போறேன்றாரு, எனக்கு வயசாகி போச்சு, திரும்பி வந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல என்று, நீங்க அப்படி இல்லை நீங்க இருக்கணும் என்று சொல்றார். அப்படி விடுவாரா ஞானசம்பந்தர், இல்லையா நான் தான் போகணும், நீங்க இருங்க வயதாகி போச்சு உங்களுக்கு, சரி நானும் வரேன்றார். 2 பேரும் போலான்றார். 2 பேரும் போலான்றார். வேண்டாம் இருங்கன்னு வற்புறுத்தி போறான்னு பார்க்கிறோம். அப்ப அங்க சொல்ற பொழுது வாதிலே வெல்லலாம் தான் போறாரு. ஆனா முதல் நாளே போற பொழுது வாதம் நடக்கவில்லை, கொளுத்த ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. அந்த கொளுத்த ஆரம்பிச்ச உடனே மந்திரத்தினாலே எல்லாம் வராது, மந்திரத்தின முதல்ல செய்தான்.
மந்திரத்தில் போட்டால் அது எங்க மந்திரம் செல்லும். நல்ல செய்தி அங்க சொல்லுகிறார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்தை ஓதுகின்றோருடைய மாதிரத்தினும் மற்ற விதி நிற்குமே என்றார். மற்ற மந்திர விதி நிற்குமே என்றார். சைவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அஞ்செழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவருடைய இல்லத்திலே வேறு மந்திர விதி வராது. அப்புறம் ஞானசம்பந்தர் பாடுற பொழுது செய்வினை வந்து தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்றார் இல்லையா. அவன் சூன்யம் வச்சுட்டான், எனக்கு அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், நமக்கெல்லாம் ஒன்றும் வராதுன்றார். செய்வினை என்றால் நாம செய்த வினைதானே தவிர மற்றவன் செய்யறவன கிடையாது. அது அடிப்படை. நாம செய்வினை என்றால் ஆகான்மின்னு அர்த்தம். செய்வினை என்றால் ஆகான்மியம் வராது திருநீலகண்டம் என்று சொல்றார். அந்த மாதிரி இங்க சொல்ற பொழுது வாதம் பண்ணுகிற பொழுது மந்திரத்தினால் சொல்லுகிறான். மந்திரத்தில் தீ போகலை, எனவே தீவிட்டு வச்சு கொடுத்துட்டான். தீவிட்டு வைத்து கொடுத்துற பொழுதுதான் அவருக்கு கோபம் வருகிறது, அச்சம் வருகிறது, ரெண்டுமே வருது. ஞானசம்பந்த பெருமானுக்கு முதல்ல அச்சம் வந்ததுன்றார் சேக்கிழார், அப்புறம் தான் கோபம் வந்ததுன்றார். பக்கத்துல இருந்து பார்ப்பது போல ஞானசம்பந்த பெருமானுக்கு அச்சம் முதல்ல வந்தது, அடுத்து பின்னால கோபம் வந்ததுன்றார். பாட்டு எப்படி பாடுறாருன்னு தெரியும். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை. எங்கேயாவது ஞானசம்பந்தர் பாட்டு அப்படி இருக்குமா பாருங்க. அவரு அச்சமிலர் பாவமிலர் கேடுமிலர் அடியார் நிச்சமுறு நோயுமிலர்னு பாடினவர். அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு பாடினார் அப்பர். அவங்களதான் அச்சம் கிடையாது, ஆனா அங்க அஞ்சுன்னு பாடுறார். அஞ்சல் என்று அருள் செய்யனை என்றார். என்ன காரணம் என்றால் சேக்கிழார் சொல்றார், என் பொருட்டு இவர்கள் செய்த தீமை அடியாருக்கு போய் சேருமோன்னு நினைக்கிறார். கூட வந்தவளுக்கு போய் வந்துருமோன்னு நினைக்கிறார். அவரை ஒன்றும் பண்ணாது, அவரை சார்ந்து இருக்கிறவங்களும் எப்படி இருக்குமோ அடியார்கள் எல்லாரும் என்ன எந்த பக்குவத்தில் இருக்காங்களோ, ஒருவேளை தீ சுட்டால் என்ன செய்யறது என்று முதல்ல அதை காப்பாற்றணும். அடியார்களை காப்பாற்றுவதற்காக அஞ்சல் என்று அருள் செய்யனை என்று பயமா இருக்கையான்றார். அப்புறம் அடுத்த வரைதான் பொய்யராம் அமணர் கொள்ளும் சுடர். மூடு மாறுதவருக்கு இல்லையா. முதல் மூடு 2 மூடு பெருமானை நோக்கி பாடுறார். அஞ்சல் என்று அருள் செய்யனை. அவருக்கும் கோபம் வரும் இல்லையா, இல்லையா, சாதாரண ஆள் இல்லையா. பொய்யராம் அமணர் கொள்ளும் சுடர், அது கோபம். அப்புறம் நினைக்கிறார், அங்க இருக்கிற ஞாபகம் வருது இல்லையா. இப்ப யார் மேல ஏவனும் மண் புறக்கும் முறை பழுதுனார் என்று மனத்திற்கொண்டார். இப்படி ஒருவன் தங்கி இருக்காங்க, கூட்டத்தோடு தங்கி இருக்காங்க, இடத்தையே கொளுத்த வரான்னு சொன்னா ராஜா என்ன பண்றான், அவ்வளவு மோசமா இருக்குது அரசு என்று அரசனுக்குத்தான் இது போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த துன்பத்தை அரசனுக்கு செலுத்தணும்னு நினைக்கிறார். அதனால பொய்யராம் அமலர் கொள்ளும் சுடர் அப்படியே கோபத்தோட பாடியிருந்தா வெய்யவே சென்று பாண்டியருக்காகவே பாடியிருப்பார். வெய்யவேனா அணுக போயிருப்பான் பாண்டியன். ஆனால் மங்கையர்க்கரசியார் நெடு மங்கள நான் பாதுகாத்தும் பாடுறார். மங்கள நான் பாதுகாக்கணும்னா அது திருநீர் அணிகின்ற இடம் முக்கியமா. மாங்கல்யம் வந்து மங்களம் மட்டுமல்ல, திருநீர்த்தை அங்கதான் அணிஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் நம்ம மேல அணிய முடியாது. இங்க ஒரு கருத்து புராணத்துல அப்படி வருகின்றது, சேக்கிழார் அப்படி சொல்லல. ஞானசம்பந்தர் பாடுறார், சந்தனமும் திருநீரும் குழைத்து பூசுறார் வருகின்றது. திருநீற்றை நீரிலே குழைத்து பூசுகின்ற முறை அப்பொழுது வந்திருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். பொதுவாக நமக்கு திருநீர் என்பது பூச்சுதான், அதாவது உத்தூளமாக பூசத்தான் தவிர நீரிலே குழைத்து பூசுறது கிடையாது. இப்ப நாம் என்ன சொல்றோம், தீட்சை பெற்ற பின்னாலே நமக்கு குழைத்து பூசணும், அதுக்கு முன்னால சும்மா பூசணும், அது கிடையாது. பொதுவாகவே பூச்சு தான். திருநீற்று பூச்சு பூசுவதும் வெந்நீருன்னு பார்க்கிறோம், பூசை இனியது நீர் எல்லாம் பார்க்கிறோம். பாண்டி நாட்டுல வங்கையர்க்கரசி என்ன செய்திருக்காங்க, திருநீர் அணியணும். அணியும் என்றால் முடியாது அவங்களால, ஆனா கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னுவான். அதுக்காக என்ன செய்திருக்காங்க என்று சொன்னால் தண்ணீர்ல திருநீட்டை போட்டுருப்பாங்க. திருநீட்டை போட்டுட்டு அந்த தண்ணீரை அப்படி மேல தெளிச்சுட்டு இருக்காங்க மொத்தமா. அப்படித்தான் திருநீட்டு குழைத்து வந்திருக்கலாம் என்று ஒரு எண்ணம் வருது. அந்த பாண்டிய நாட்டில் அந்த நிலை வந்ததால பூசிதான் ஆகிவிடும். திருநீட்டு பூசிட்டாங்க, ஆனா வெளியும் தெரியாது. அதுபோல இருக்க வேண்டும் என்று எண்ணிருக்கார்கள் என்று வருது. அதனால மங்கள நான் பாதுகாத்து மீண்டும் அவன் சிவநெறி அடைகின்ற விதி அவனுக்கு இருக்கிறது. திருநீர் அவர் தீண்டி இடப்பெறுகின்ற பேர் அவனுக்கு இருப்பதாலே பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று பாடினார்னா நேரடியாக அவர் அங்க பாடலை, பெருமாளைத்தான் பாடினான்னு பார்க்கும். அடுத்து அனல்வாரம் செய்கிற போது திருநள்ளாற்று பதிகம் நமக்கு தெரியும், அதுக்கு தனியா பாட்டு கிடையாது. போடுகிற பொழுதுதான், வீட்டில் போடுகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த பதிகம் பாடினான்னு பார்க்கும். அதே மாதிரி வாழ்காந்தரன் பாடுகின்ற பொழுது பாண்டியனுக்கு அறவுரை போல, பாண்டியனுக்கு உபதேசம் போல சொல்லுகிறார் என்று பார்க்கும். இந்த இடம்லாம் ரொம்ப அருமையான இடங்கள். சேக்கிழார் சொல்ற இடம்லாம் அந்த இடம் தனியா சொல்ல வேண்டிய இடங்கள். அப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா நேராக சமணனுக்கு வாதம் போல கிடையாது, அப்ப வாதம் கிடையாது. இதை ஏன்னு சொல்ல வந்தேன்னு சொன்னா, அனல்வாரம் செய்கிற பொழுது இவர் முதல்ல போடுறார், அவங்க பின்னால போடுறாங்க.
புனல்வாரம் செய்கிற பொழுது நாங்கள் முதல்ல போட்டுருவோங்க அப்படின்னா ஒருவேளை முதல்ல போட்டால் வந்து போடுறதுக்காக அவர் முதல்ல போட்டார், பச்சையாக இருந்து நம்ம 2 நாள் போட்டு போயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம முதல்ல போடுவோம், நாம் போடணும்னு போட்டாச்சு. இப்போ புனலில் போட்டவுடனே ஓடி போச்சு. ஓடி போனால் தோற்றது தான். இனிமேற்பட்டு ஒன்றும் ஞான சம்பந்தர் போட்டால் வெற்றி பெறாங்களே, அது அடுத்தது. அவன் போட்டு அங்கேயே எரிஞ்சு போச்சு, எங்கேயும் தண்ணியில் போயிடுச்சு, தோற்றது தானே. இனிமேற்பட்டு ஒன்றும் வாதமே கிடையாது என்கிறான் மன்னன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், மெல்ல போய் சகோதரர்கள் அவரும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றான். கொஞ்சம் சன்னியாசி போட்டால் நல்லா இருக்குன்றான். அதில் அரசனாக இருப்பதாலே ஒரு நியாயம் இருக்குது என்று எண்ணுகிறான். ஞான சம்பந்தர் தான் தெரியும், அவர் வெற்றி பெறப்போறான்னு தெரியும். இருந்தாலும் சமணர்கள் சொல்ற பொழுது வாதம்னு வந்துடுச்சு இல்லையா, எனவே போட வேண்டும் அல்லவா என்று நீங்களும் போடுங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா. ஒன்றும் சொல்லலை அவன். அப்படி சொன்ன உடனே அவங்களும் போட்டால் நல்லா இருக்கும், போட்டால் எப்படி போகுதா இல்லையான்னு பார்ப்போன்றதுக்காக போடணும் இல்லை சொல்றாங்க சமணர்கள். பாண்டியன் சரி என்று அரசனாக இருந்து கொண்டு செங்கோன்மையாக அரசனாக இருப்பதாலே அவர்களிடத்திலே வாதத்திலே சரியான வாதம் அல்லவா, அது கேட்ட நியாயம்தான் என்று சொல்லி அந்த நியாயத்தை உணர்ந்து ஞானசம்பந்தரை அப்படி பார்க்கிறான். வேற ஒன்றும் லேசா அந்த குறிப்பை பார்க்கிறான், வேற ஒன்றும் இல்லை, குறிப்பை பார்க்கிறான். அது முடியாதுன்னா விட்டுட்டு இருப்பான் இல்லையா. ஆனால் குறிப்பை பார்த்த உடனே தெரிந்து கொள்கிறார். பாண்டியன் அப்பதான் பார்க்கிற பொழுது முழு நிலையில அவன் இருக்கிறான். இருவினை ஒப்பிலே எல்லா நிலைக்கும் இருக்கிறான். முன்னே சொல்லிட்டார், செல்கதிக்கு அணியனானான் என்று பெருமானை எண்ணிக்கொண்டு அவரால் திருநீர் பூச பெற்று மந்திரம் ஓதப்பட்டதாலே அவனுக்கு செல்கதிக்கு அணியனான் இருக்கிறான். இப்ப இருவினை ஒப்பாக இருப்பதாலே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று நேராக வேந்தனும் ஓங்குக என்று மன்னனை நோக்கி தான் பாடுறார். எல்லாம் உபதேசமாக பாடுகிறார். வேந்தனும் ஓங்குக என்ற உடனே அவனுடைய கூன் நிமிர்ந்ததாக சொல்றாங்க. அந்த எண்ணத்துல ஒரு பாடல ஓங்கு என்ற சொல்லுடைய ஆற்றலினாலே அவருடைய கூன் நிமிர்ந்தது என்றெல்லாம் நமக்கு வருதுன்னு பார்க்கும். அப்ப வாதம் அவர் எங்கேயும் பண்ணல. அப்ப பொதுவா இறை நோக்கி தான் பாடினார். இவங்க என்ன பண்ணாங்க, அஸ்தி நாஸ்தி என்று இதான் உண்டாம் இல்லைன்னா அஸ்தி நாஸ்தி இதான் அவங்க மந்திரம். அவங்க மூல மந்திரம் அதுதான், அஸ்தி நாஸ்தி தான், உண்டாம் இல்லையா அதான் மந்திரம் அவங்களுக்கு. இது ஒரு மந்திரம் இல்லையா, இது ஒரு மந்திரம். இந்த அஸ்தி நாஸ்தி என்று அவங்க எழுதி போடுறாங்க. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, நம்ம சத்துவம் படிக்கிறதுனால சிவஞான போத்த முதலே கூட எழுதுவார், லோகாயுதனுக்கு தான் ஒன்றும் கடவுள் கவிதை கொள்கை கிடையாது, வினை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவனையா ஒரு ஆளா வைக்கிறீங்க கேட்கணும் இல்லையா, அவனையா சேர்க்கிறீங்க உள்ள சொல்றோம் இல்லையா. அப்படி அல்ல, அவனிடத்திலே சில அவன் இதெல்லாம் கடவுளாம் கிடையாது. ஆனால் சில நியாயங்கள், அரச ஆணைக்கு பயப்படுவான், நீதிக்கு பயப்படுவான். எனவே அரச ஆணைக்கு பயந்து நீதியாக இருப்பதனாலே அவனும் ஒரு ஆள். முதல்ல அவனுடைய கடவுள் இல்லைன்னு அவன் கொள்கை, பின்னால நிச்சயமாக கடவுள் கொள்கைக்கு வருவான் என்ற எண்ணத்தில் தான் அவனை ஒரு சமயமாக கொள்றோம். அது போல உலோகாயுதனே நம்ம ஒரு சமயமாக கொண்டு ஏற்றுக்கொண்ட பொழுது சமணர்கள் வினையை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, வினைக்கொள்கைலாம் ஏற்றுக்கிறாங்க. அவங்க சொல்லுகின்ற அஸ்திராஸ்திரி ஏன் மந்திரமாக சொல்லக்கூடாது என்று வருது. ஏன் அது விட்டு போகணும், இறைவன் அதை ஏன் எதிர்க்கல, எதிர்மறை செய்யல என்றால் ஒரே காரணம்தான். அது நம்ம சைவத்தில் மிக முக்கியமா சொல்லுகிறார்கள், செய்வோர் கருத்து பற்றி என்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. புண்ணியம் பாவம் என்பது செய்வோர் கருத்து தான். புண்ணியத்திற்காக செய்ய வேண்டும் என்று மனமாற எண்ணினால் அது புண்ணியம். இப்படி செய்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்க, எனவே செய்யறேன் என்றால் அது புண்ணியம் கிடையாது. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா முதல்ல என்று பார்க்கணும். அதே போலத்தான் நீங்க செய்கின்ற ஒரு தீமையோ நன்மையோ அடுத்தவனுக்கு போய் சேருகிற பொழுது அந்த தீமை அவன் நன்மையா போச்சுன்னு வச்சுங்க, அவன் நன்மையா கருதிட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு பாவம் கிடையாது. நீங்க செய்கிற நன்மை தீமையா போனா உங்களுக்கு பாவம். அதெல்லாம் அப்பர் பாடுவார், தீமைதானும் நன்றாய் சென்று சேருமே என்றார். அடியார்களுக்கெல்லாம் அவன் தீமை செய்யறான், ஆனா நமக்கு வர்றபோது நன்மையா முடிச்சுடும் என்று அவர் சொல்றார். அதனால கருத்து பற்றி என்று வருது. அதனால இந்த அஸ்தினாஸ்தின்றது என்னன்னா, அவர்கள் மூலமந்திரம், நாங்கள் நம்புகிற மூலமந்திரம் அஸ்தினாஸ்தி என்று போட்டிருந்தா எதிர்த்து போயிருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், எதிரே இருந்து வாதம் பண்ணுகிற ஞான சம்பந்த பெருமானுடைய கருத்தும் அஸ்தினாஸ்தி. யார் சொன்னால் அது சைவமா இருக்கட்டும் வைஷ்ணவமா இருக்கட்டும் எந்த சமயமா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் அஸ்தினாஸ்தி என்று அந்த கருத்துல எழுதி போடுறான். எங்க கருத்து மட்டுமல்ல, எல்லோருடைய கருத்து அதுதான் எனக்கு என்று சொல்லி அவர் சொல்றார், வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அவனோடு தேரர். வேள்விகளை எல்லாம் நீ வந்தனை செய்ய வேண்டாம்,
நிந்தனை செய்யாம இருக்கணும். அதெல்லாம் நம்முடைய கொள்கை கூட அடுத்தவருடைய நம்பிக்கையோ அடுத்தவருடைய வழிபாட்டு முறைகளையோ நாம் தொடர்ந்து கிடையாது. நம்முடைய வழிபாடு என்ன நாம் சொல்லமே தவிர அவருடைய கொள்கையை நாம் நிந்திக்க கூடாது. இது அடிப்படை. அதான் அவர் சொல்றார். எனவே அவன் என்ன பண்றான், சமணர்கள் நம்முடைய கொள்கையை நிந்தித்தான். சைவத்தை ஞான சம்பந்தம் சொல்லுகின்ற வாழ்கந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதுவும் கூட அஸ்தினாசி தான் என்று போட்டான். எனவே போயிடுச்சு. அது உண்மை அல்ல. பெருமான் இப்ப அடுத்தவருடைய கருத்துக்கள் அஸ்தினாசி என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. உன்னுடைய கொள்கை அஸ்தினாசி என்று சொல்லியிருந்தால் பெருமானை ஏற்றுக்கொண்டு ஏடு எதிரேறி போயிருக்கும் என்றெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அதனால அதை உண்டாம் இல்லையான்னு அவங்க சொல்ற கருத்து, சமணர்கள் உண்டாம் இல்லையான்றாங்க. இது சப்தபங்கி நியாயம்னா, இது கணபங்கி நியாயம். இது கணபங்க நியாயம்ன்றது இவங்க இந்த பௌத்தர்கள். இது சப்தபங்கி நியாயம் என்று 7 சொல்லுவாங்க. அந்த 7 வகை என்னன்னா, உண்டாம் ஒன்று, இல்லையாம் ஒன்று, உண்டு இல்லையா, அப்புறம் உண்டாம் இல்லையான்னு ஒண்ணு, அப்புறம் சொல்லணாததாம் 5வது, உண்டாம் சொல்லணாததாம் 6, இல்லையாம் சொல்லணாததாம் 7, உண்டாம் இல்லையாம் சொல்லணாததாம். இப்படி 7ஆ சொல்றாங்க. இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல இல்லையா. உண்டாம் இல்லையாம், உண்டாம் இல்லையாம் சொல்லணாததாம், உண்டாம் சொல்லணாததாம், இல்லையாம் சொல்லணாததாம், உண்டாம் இல்லையாம் சொல்லணாததாம். 7 வகையாக தம்முடைய கருத்தை சொல்லுகிறார்கள். அன்னைக்கு சொல்லிருக்க எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சார் இல்லையா. திமுக ஆரம்பிச்ச போது ஒரு கொடியெல்லாம் போட்டு உங்க கொள்கை என்னன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய கொள்கை சோசியலிசம், எங்களுக்கு கொள்கை டெமோக்ரஸி, இது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லி இதான் எங்களுடைய கொள்கை, இது சேர்த்து மொத்தமாக இதான் இது அண்ணாயுசம் அப்படின்னாரு. இது அண்ணாயுசம். அண்ணாயுசம்னு வைத்துக்கொண்டு அது எங்களுக்கு சோசியலிசம் இருக்கு, ஜனநாயகம் அல்லாது எல்லாம் அதில் இருக்குது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்றால், தனக்கு என்று ஒரு கொள்கை இல்லாமல் மற்றவங்க கொள்கை கடை வாங்கிறது, மற்ற கொள்கையை கடை வாங்கி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றது இல்லையா. அதான் இவன் சொல்றான். ஏன் சொல்றான்னா, இந்த 7 சொல்லிட்டா எல்லா தத்துவ தரிசனங்களும் எங்களுக்குள்ள வந்துருன்றான். கடவுள் உண்டா இல்லையா என்று கேட்டால் நாம என்ன சொல்றோம், உண்டுன்றோம். ஆமா சொல்றான் உண்டான். அப்ப சைவர்கள் எங்க தான் சொல்றாங்கன்றான். கடவுள் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு லோகாயுதம் சொல்றான், நாங்க இல்லையான்னு சொல்றோம். எங்க தான் சொல்றான் சமண இல்லையா, உலகம் எங்க தான் சொல்றான். உண்டாம் இல்லையாம் அதை நாங்க சொல்றோம். சொல்லணும் அதுதான் பௌத்தர் சொல்றாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா எந்தெந்த தத்துவத்திற்கு என்னென்ன சொல்றதோ எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நீங்க இன்டைரக்டா சமணத்தான் பின்பற்றுறீங்க, உங்க கொள்கையை பின்பற்றவில்லை என்று அதான் அர்த்தம். அதுதான் எடுத்துக்கிறாங்க. நாம் கடவுள் உண்டு என்று சொன்ன உடனே சமணர்கள் சொல்லுகின்ற உண்டாம் என்ற கொள்கையைத்தான் நாம் எடுத்துக்கிறோம். லோகாயுதன் இல்லை என்று சொன்னால் சமணருடைய கொள்கைத்தான் எடுத்துக்கிறோம் சொல்வதற்காக 7 வகையாக சொல்லி எல்லா தத்துவ தரிசனங்களும் சமணத்திலே அடக்கம் என்று. அதுல ஒரே ஒரு கருத்து, இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதம் என்று ஒன்று சொல்றோம். இந்து மதம் என்று சொல்லுவது வேறு, சைவம் என்பது வேறு. நமக்கு தெரியும். அடிப்படையா தெரியாதவர்கள் தான் பொதுவாக இந்து மதத்துக்குள்ள சைவத்தை அடக்கி சொல்லுவாங்க. என்ன காரணம் என்றால், நம்முடைய ஆதிசங்கர் சொல்ற பொழுது 6 சமயங்களை தொகுக்கிற பொழுது சைவத்தில் சேர்த்துட்டார். கணாபத்தியம் என்றும் கௌமாரம் என்று சொல்லுகின்ற அந்த தெய்வங்களோடு சிவனையும் சேர்த்து சைவம் என்று அவர் சொல்லிட்டார். நமக்கு அது உடன்பாடு இல்லை. சைவம் என்பது ஒரு பெரு நெறி, அதற்குள்ளே இதெல்லாம் அடக்கம் என்று நான் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆகம முறைகளும் பார்க்கலாம். கோயிலை பார்த்தீங்கன்னா கணபதி அங்க இருப்பார், முருகன் அங்க இருப்பார், பிரம்மா இருப்பார், விஷ்ணு இருப்பார், துர்கை இருப்பார், என்னென்ன இருப்பார் எல்லாம் சேர்த்து பின்னால வந்து சாத்தனார் இருப்பார், ஐயனார் எல்லாரையும் வைத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெருநெறி என்று சொல்லி கருவறையிலே நமக்கு சிவலிங்கத்தை வைத்திருப்போம். அதுதான் முக்கியம். அப்ப கருவறையிலே சிவலிங்கத்தை வைத்து தான் மற்றெல்லாம் பரிவாரங்களை தவிர பரிவாரமாக நமக்கு இலிங்கத்தை வைப்பது கிடையாது. அது சிவாலயம் அல்ல என்று நம்முடைய கொள்கை இதெல்லாம் நமக்கு இது அடிப்படை. அப்போ சைவம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு என்றால், முக்கியமாக இந்து மதம் என்று சொல்றதுல அவங்க சொல்லுகின்ற அடிப்படை கொள்கைகள், அடிப்படை நூல்களே வேறு, நூல் பிரமாணங்களே வேறு. முதலாவதாக பிரம்மசூத்திரம் அவர்களுக்கு, பகவத்கீதை அவர்களுக்கு, உபனிஷதங்கள் என்று சொல்லுகின்ற அதெல்லாம் அவங்களுக்கு. நமக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. பிரம்மசூத்திரமா இருந்தாலும் சரி, பகவத்கீதை இருந்தால் நமக்கு நேரடியாக மறுப்பா சொல்றோம். பரபக்கத்துல நம்ம அருண் எல்லாம் மறுப்பார்னு பார்க்கும். எனவே சமணர்கள் சொல்றாங்க எல்லாவற்றையும் நாம் சொல்லிட்டா நாம் எல்லாரும் பின்பற்றுவது சமணத்துக்கு தான் என்பது போல என்று வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொன்னார் நம்முடைய ஞான சம்பந்த பிறா, இவ்வளவு சேர்த்து இது அவன் என்ன சொல்றான்னு தெரியல இல்லையா, அதுக்காக ஒரு வார்த்தை போட்டார். சம்சயம் என்ற ஒரு வார்த்தை.
எதை எடுத்தாலும் சந்தேகம் அர்த்தம். எதை எடுத்தாலும் சந்தேகம். உண்டாம் உண்டாம் இல்லை இல்லையாம் என்று நேரா சொல்ல முடியல இல்லையா? சம்சயவாதம். சம்சயவாதம் என்று சொல்லி அது சமுச்சயம் தமிழ் எழுதுவாங்க. சமுச்சயவாதம் அப்படின்னு சம்சயம் தான், அது சமுச்சயவாதம் தமிழ் படுத்துவாங்க. சமுச்சயவாதம் என்று சொல்லி என்ன எழுதுறது தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமான் ஐயுறும் சமணர், ஐயுறும் சமணரும் அறுவகை தேரரும் பாடுவார். ஐயுறும் சமணரும் என்றால் எதை எடுத்தாலும் அவனுக்கு சந்தேகமா இருக்கும், அவன் கொள்கையே சந்தேகம். அவங்ககிட்ட நீங்க போனீங்கன்னா நீங்க தேர்றது சந்தேகம். அதான் இப்ப அந்த பாட்டுல ஒரு பாட்டுல சொல்றார். என்ன சொல்றார்? உண்டாம் இல்லையா, இல்லதுமா உள்ளதுமா இருக்கு இல்லையா? இது எப்படி மறுக்கிறோம்? சாதாரண மறுத்துரும். மாறுபட்ட இரண்டு குணங்கள் ஒரே பொருளை சொல்லக்கூடாது. அதுதான் மாறுபட்ட, பௌத்தர் சொல்ற மாதிரிதான், மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளுக்கு கிடையாது என்பதாலே உண்டாம் இல்லையா என்பது நேராக மாறுபட்டது என்பதாலே சமணர் சொல்றது இல்லை. அங்க இருக்கு பாருங்க, ஒரு பொருள் ஒருவரின்றி உளதாகும். உளது எழுதாகட்டாலே ஒரு பொருள் ஒருவரின்றினார், கடவுள் தேவையில்லை, ஒருவர் கிடையாது அன்றி உளது இலது ஆகும் என்றால், உளதுன்னா உளதுதான் இலதுதான், உண்டுதான் இல்லையாம் என்னில் தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மை இன்று இன்றேல் உண்டாய் வருது என்று எழுது. இல்லைன்னு சொன்னா இல்லைதான் வராது, உண்டுன்னா இருக்கா இல்லைன்னு சொல்ல தப்பாப்படும். எனவே இல்லைன்னு சொல்லு, இல்லை உண்டு சொல்லு, இது உண்டுமாம் இல்லையுமாம் என்று ரெண்டும் சொல்லாது, அது மாறுபட்ட கொள்கை என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? வருதல் இன்று இலது சொல்லிட்டு காரியம் முதல் உளது ஆகும் எனில் கருது காரியம் உண்டாய் தோற்றமும் கருத்தாவால். முதல் மூணாவது வரின்னு சொல்றான், காரண ரூபமாய் உண்டு காரிய ரூபமாய் இல்லை என்றான். ஐயா நான் உண்டா இல்லையானது எப்படி சொல்றேன் என்றால், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அது உண்டாம் இல்லையான்னு சொன்ன உடனே நான் கிண்டல் பண்றேன் இல்லையா? ஐயூறு சமணம் பண்ணி ஞான சமணம் பாடுறாருன்னு சொல்றேன் இல்லையா? அவன் சொல்றான் அப்படி நான் அது அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. உண்டாம் இல்லையான்றது நல்லா பாருங்க. உண்டாம் என்று சொன்னால் காரணத்தில் உண்டு, உண்டாம் காரியத்தில் இல்லையா. காரணத்தில் உண்டாம் கருது காரணத்தில் கருது காரியம் உண்டாய் தோற்றம் கருத்து கருது காரியம் உண்டாய் என்றால் இல்லையா? காரண ரூபமாய் உண்டு காரிய ரூபமாய் இல்லை. காரணத்தில் உண்டு காரண ரூபமா இருக்குது, காரியமா இல்லைன்றான். நான் மாறுபட்டு சொல்லல, மாறுபட்ட இரண்டு தன்மையா சொல்லல, காரணமாக சொல்லுகிற பொழுது இப்ப நாம கூட சொல்றோம் இல்லையா? ஒன்றாய் வேறாய் உடனாய் சொல்றோம் இல்லையா? இப்ப ஏகன் அநேகன் கூட சொல்றாங்க, அது சொல்ல மாதிரி உங்களுக்கு. ஏகன் அநேகன் சொல்றாரு திருவாசகத்துல. பெருமான் ஒருவனாக இருக்கிறான், பலவா இருக்கிறான். அது எப்படி ஒருவா பலவா சொல்ல முடியும்? அப்ப என்ன பண்றோம்? தன்னை நோக்குகிற பொழுது அவன் ஒருவன், உயிர்களிலே கலக்கிற பொழுது அவன் அநேகன் என்று நம்ம ஒரு அர்த்தம் சொல்றோம் இல்லையா? பல என்பதற்கு அர்த்தம் சொல்றோம் இல்லையா? அது போல அவன் என்ன பண்றான்? உண்டு என்றால் காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை அப்படின்றான் அவன் சொல்றது. அதுதான் நம்ம மறுக்கும். அங்க எழுதுறாரு, நன்று சொன்னாய், நேற்று சொன்ன நன்று சொன்னாய்னு வார்த்தை இருக்கும். நல்ல வார்த்தை சொல்றப்பா, நன்று சொன்னாய் என்று சொல்லிட்டு இங்க என்ன முக்கியம் என்றால், நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை காரணம் காரியம் இரண்டிற்கும் வேற்றுமை இல்லை. ஈரியல்பு உண்டுமா இல்லையுமா, ஈரியல்பு உண்டுன்னு சொல்லிட்டு இதற்கு கருத்தா தேவையில்லை என்று அவங்க தடை. நாம என்ன சொல்றோம்? மாறுபட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கு இல்லைன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? காரண உருவாய் உண்டு காரியம் இல்லை, காரிய உருவாய் இல்லை என்றான் அவனுடைய தடை. நன்று சொன்னா என்று வார்த்தை சொல்லிட்டு முக்கியமாக குறிச்சிருக்க, காரண காரியங்களுக்கு தம்முள் வேற்றுமை இல்லை. முக்கியமான விஷயம் அது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? காரணம் வேறு காரியம் வேறு இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒன்றுதான். காரணம் காரியம் ரெண்டும் ஒன்றுதான். என்ன வேறுபாடு என்றால், இது சூக்குமாக இருக்கும், அது தூலமாக இருக்கும். அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. சூக்குமாக இருக்கும், அது தூலமாக இருக்கும். பொருள்களிலே வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே பொருள் தான். அதுதான் சர்க்காரியவாதம் நம்ம சொல்றோம். இருக்கிற பொருள் பனை என்று சொன்னால் பனை விதையிலிருந்து பனைதான் வரும், தென்னிலிருந்து தென்னிதான் வரும் சொல்றோம் இல்லையா? அப்ப காரணத்திலும் அது இருக்கிறது, காரியத்திலும் இருக்கிறது. காரணம் வேறு காரியம் வேறு இல்லை, ரெண்டும் ஒரே பொருள் தான். காரணத்திற்கும் காரியத்திற்கும் வேற்றுமை கிடையாது. நீ என்ன சொல்ற? காரணத்துல உள்ளதுன்ற காரியத்துல இல்லைன்ற, அது கிடையாது. ரெண்டுமே உள்ளதுதான். காரணத்திலும் உண்டு காரியத்திலும் உண்டு. காரணத்தில் இருக்கிற பொழுது சூக்குமா இருக்கிறது, காரியத்தில் வருகின்ற பொழுது தூலமாக வருகிறது. இன்னொன்று இதுல என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? காரணமாக இருக்கிற பொழுது நமக்கு பயன்படாது.
அது முக்கியம். காரண நிலையில எதுவும் பயன்படாது, காரியப்படுகிற பொழுதுதான் நமக்கு பயன்படும். மேகம் காரணம், நமக்கு பயன்படாது இருக்குது. மழை தான் பயன்படும் நமக்கு. அதுபோல காரியப்படுகின்ற பொழுதுதான் பயன்படும் என்று சொல்லி, ஆனால் ரெண்டுத்துக்கும் வேற்றுமை கிடையாது. அதுதான் எழுதியிருக்கிறேன். அதனால் சூக்குமாய் உள்ளது பின்னர் தூலமாய் விளங்கி தோன்றுதலால் வினை முதலாகும் என்று வருது. சரி, அதனால அது அவ்வளவுதான். சமணரை பற்றி அவ்வளவுதான், வேற அந்த மாதிரி போலதான் முடிஞ்சு போச்சுங்க. அந்த 5ஆம் பாடல கடைசியில் சொல்லிருப்போம். இதுவரை என்னென்ன பார்த்துருக்கிறது ஒரு மீள் பார்வை மாதிரி. பாடல்கள் 25, 26, 27 இந்த 3ல் 25வது பாடல் இல்லது தோன்றும் என்னும் சௌத்திராந்திகர் மதம், இல்லதுதான் தோன்றும் என்ற அசர்காரியவாதம், அதை மறுத்திருக்கிறோம். பாடல் 26ல் இல்லதும் உள்ளதும் அல்லது தோன்றும் என்னும் மாத்தியமிகர் பௌத்தருடைய வாரத்தை, சூன்ய வாரத்தை மறுத்திருக்கிறோம். பாடல் 27ல் இல்லதும் உள்ளதுமாயிரு தோன்றும் என்னும் சமணர் மதம் மறுக்கப்பட்டது. வறுமுறை என்பது சர்க்காரியவாதம், தருபவன் கருத்தாகிய செய்பவன், வந்து நின்று போவது வறுமுறை, தருபவன் ஒரு வேண்டும். இவற்றை மறுத்தவர்கள் வைதிக புறத்தார், லோகாயுதரும் பௌத்தரும் சமணரையும் மறுத்தாச்சு. இனிமேற்பட்டு அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மதமாக இருக்கின்ற மீமாம்சகர், தர்க்கம் இதெல்லாம் மறுக்க போறோம். அதுதான் அடுத்து வருகின்ற இந்த 6வது. அதற்கு முன்னே அவங்க நேற்று சொன்னதை எழுதியிருக்க, அந்த வெளிப்படுதல் தோன்றுதல் சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு உங்களை விளக்கி இருக்க. அந்த 6வது பக்கத்துல அதான் இருக்கு. உண்டாயிற்று என்பது என்ன, தோன்றுதல் என்றால் என்ன, வெளிப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லிட்டு இருக்க. அதான் அதோட அந்த இப்ப இன்னைக்கு உள்ளதான் நீ பார்க்கணும். இதோட அது முடிஞ்சு வச்சது. சரி, இப்போ அந்த பாடல் 28 மீமாம்சகர் போட்டுவிடும். மீமாம்சகர் காயத்தின் அழிவுன்னு 28வது பாட்டு. மீமாம்சகரை பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். திருவாசகத்தில் அந்த வரி வருது. மீமாம்சகர் தான் சொல்றார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று வர்ற பொழுது, மீமாம்சகர் என்றால் ஆராய்ச்சி தான். மீமாம்சகர் போடுவாங்க. இப்படி ஆராய்ச்சி தான், அவங்க ஆராய்கிறார்கள். எதை ஆராய்கிறார்கள்? கர்மகாண்டம், ஞானகாண்டம் 2ஆ இருக்குது. வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வேதத்தினுடைய முதல் பகுதியா இருக்கின்ற கர்மகாண்டம் அடுத்தான் ஏத்துக்கிறாங்க. ஞானகாண்டத்தை அவங்க ஏத்துக்கல. நம்முடைய தத்துவ தரிசனங்கள் எப்படி நினைவு வைத்துக் கொள்ளணும்? வேதம் ஆகமம் முதல்ல ஆரம்பத்தில் தான் சொன்ன உங்களுக்கு 3 முக்கூற்று புறச்சமயங்கள் சொல்லி, புறப்புறம் புறச்சமயம், அகப்புறம் அகச்சமயம் சொன்ன பொழுது, வேதம் ஆகமம் இந்த இரண்டையும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அன்கண்டிஷனலி ஏற்றுக்கணும். காரணம் ஏற்றுக்கணும். வேதத்தை ஆகமத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எல்லாம் நம்முடைய சமயம்தான். ரெண்டையுமே ஏற்றுக்க மாட்டான், ரெண்டையும் மறுக்கிறவர்கள் என்பவர்கள் தான் நமக்கு சொல்ல அந்த லோகாயுதர், சமணர், பௌத்தர். நாம் சொல்லுகின்ற வேதம் ஆகமம் இந்த இரண்டையும் மறுத்துறாங்க. அதனால அவங்களை புறப்புறம் என்று தொலைவில் வச்சுட்டோம். ரொம்ப நாளாக அவங்க பக்குவப்படுறதுக்கு தலைவர். அப்போ லோகாயுதர், பௌத்தர், சமணர் அதை இப்ப மறுத்தாச்சு. இப்போ சித்தியார்ல புறப்புற சமயமா இருக்கின்ற இவர்களை மறுத்துட்டோம். அடுத்து ஆகமத்தை மறுத்துட்டு வேதத்தை ஏற்றுக்குவாங்க. வேதமாகமத்தை ரெண்டுமே மறுத்துறவங்க இருக்காங்க. ஆகமத்தை மறுத்து வேதத்தை ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். அதுல வருகின்றவர்கள் தான் நான் சொன்னேன். அதுல தர்க்கம், அப்புறம் மீமாம்சகர் இவங்க வருவாங்க. சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், பாஞ்சராத்திரம் வைஷ்ணவம், பாஞ்சராத்திரம், அப்புறம் ஏகான்மவாதம். இவங்கெல்லாம் ஆகமத்தை ஏற்றுக்கிறது கிடையாது, வேதத்தை மட்டும் ஏற்றுக்கிறாங்க. வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை மறுக்கிறவங்க இவங்கெல்லாம். வேதத்தை ஏற்றுக்கொள்வதாலே இவர்களை வைதிக மதம் என்று சொல்றோம். வைதிக மதம் சொல்றோம் வேதத்தை ஏற்றுக்கொள்றதுனால. ஆனால் இந்த பாஞ்சராத்திரத்தை விட்டுருங்க. மற்ற தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், ஏகான்மவாதம், முன்ன சொன்ன லோகாயுதம், சமணம், பௌத்தம், யாருக்கும் கடவுள் கொள்கை கிடையாது. கடவுள் கொள்கை இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு சண்டை போடுறதுக்கு. கடவுள் கொள்கை ரொம்ப குறைவா இருக்காங்க. இந்த அகச்சமயம் சொல்றமே சைவன் வந்துடுறாங்களே, அவங்க கடவுளுக்கு ஒத்துக்கிறாங்க, முக்கியமான விஷயத்துல மாறி போயிடுறாங்க. அவங்க வேதாந்தியமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு, வினை கொள்கையை ஏற்றுக்கொண்டு, நாம் அவர்களுக்கு உயிர்கள் எல்லாம் நமக்கு அடிமை என்று சொல்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் இல்லாத சைவ சித்தாந்தம் தானே தவிர மற்ற எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல விளையிடுறாங்க. எங்கேயோ ஒரு இடம் வருகின்ற பொழுது அந்த
பற்றில்லாமலோ அல்லது நம்பிக்கை இல்லாமலோ விலகி போயிருக்கார்கள். அதான் தத்துவ தரிசனம் பார்க்கலாம், வரிசையாக அப்படிதான் பார்க்கணும் நாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேதத்தை ஏற்றுக்கலவர்கள் பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்வதை ஏற்றுக்கொண்டு கர்மகாண்டம் தான் முக்கியம்னு எடுக்கிறாங்க. அது மீமாம்சகர்கள். இவங்க என்ன பண்றாங்க, இவெல்லாம் பூர்வ மீமாம்சர்கள் என்று சொன்னேன். பூர்வ மீமாம்சை இதுக்கு நூல் உண்டு, 2 வகையான நூல் என்று சொல்றாங்க. பட்டாச்சாரியார் இருந்து பட்டாச்சாரியார், பிரபாகரர், இவங்கெல்லாம் நூல் செய்திருக்காங்க. முதல்ல செய்தது ஜெய்மினி முனிவர் செய்துட்டு பூர்வ மீமாம்சை செய்து இதில் விலகிறாங்க 2 பேர். இந்த ஜைமினியை ஏற்றுக்கொள்கின்றது ஒருத்தது, மறுக்கிறது ஒருத்தது. அவங்களுக்குள்ளே பாட்டம் பிரபாகரம் சொல்லுவாங்க. 2ஆ பிரியுது. பட்டாச்சாரியார் இதே பாட்டம் என்றும் பிரபாகரம் என்று சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, வேள்வி செய்தால் போதும், உங்களுடைய செயல் இருக்கு இல்லையா அதுவே உங்களுக்கு பலன் தரும். ஞானகாண்ட தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, வேணான்றாங்க. அதெல்லாம் ஒன்றுக்கு பயன்படாது. இந்த வேள்வி செய்யறதுக்காக தான் ஞானகாண்டத்தை வைத்திருக்காங்க. எதையோ ஒன்று நோக்கி செய்யணும் இல்லையா, தெய்வங்களை நோக்கி செய்யணும் இல்லையா, அதுக்காக ஞானகாண்டம் வைத்திருக்காங்க தவிர செயல்களே பலன் தரும். அதான் அவங்க கொள்கை. நாம் செய்கிற செயல்களே பலன் தரும், அதற்கு இறைவன் தேவையில்லை என்று வேதத்தை ஏற்றுக்கொண்டு கர்மகாண்டத்தை சொல்வதாலே, அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு கர்மமே உங்களுக்கு செயல் தரும் என்பதாலே அவர்களுக்கு கர்மகாண்டிகள் என்று ஒரு பெயர். கர்மகாண்டிகள், வினையே நமக்கு பலன் தரும் என்பதாலே கர்மகாண்டிகள். வினையே பிரம்மம்ன்றாங்க, வினையே கடவுள் போல, நீங்க தனியா ஒரு கடவுள் ஏலன்றாங்க. எனவே அவர்கள் கர்ம பிரம்மவாதிகள், கர்ம பிரம்மவாதிகள் அப்படின்றோம் மீமாம்சகர்கள். இந்த குறிப்பு நமக்கு திருவாசகத்துல அந்த தத்துவ தரிசனம் சொல்ற பொழுது சொல்றார், சரத விரதமே பரமாக, விரதம் தான் பரம், நோன்பு அதுதான் பரம், அதுவே கடவுள் என்று வேதியர், வேதியர்னா வேதத்தை பின்பற்றுறவங்க, அவங்கெல்லாம் வேதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சரதமாகவே சாத்திரம் காட்டினார்கள். அதான் உண்மைன்றாங்களாம், சாத்திடுறாங்க. அதுக்குள்ள சாத்திரம் இந்த நூல் ஜெய்மினி முனிவர் சொன்னார். இந்த ஜெய்மினி முனிவர் தான் அவங்களுக்கு அந்த அளவைகளை சொல்ற பொழுது அளவைகள் 10, 8, 6 சொன்னார் இல்லையா, அதுல ஜெய்மினி முனிவர் வேதவியாதன் கிருதகோடி ஜெய்மினி என்று 3 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல ஒருத்தர் தான் அவர் தான் அளவைகளை சொல்றவர். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை மறுக்கணும் இல்லையா, அதான் இந்த பாட்டு மறுக்கணும். எப்படி மறுக்கணும் தான் பாருங்க. முதல்ல காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகில் காணா நீ இத்தை உரைத்தவாறு இங்கு எனில் நிகழ்த்தும் உண்மைன்னு இருக்கணும். பாட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு, நிகழ்ச்சி இதுதானே, இதுதான் இங்க நிகழ்ந்து இருக்கு, நிகழ்த்தும் தான் இருக்கணும். நிகழ்த்தும் உண்மை மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆயித்தான் ஒன்றின் ஒன்று தோன்றி நின்று அழிதலாலே. என்ன சொல்றான், முதல்ல சொல்ற பொழுது லோகாயுதன் என்ன சொல்றான், நாஸ்திகர்கள் உலகம் அப்படியே இருக்கும் அழியாதுன்னாங்க. மீமாம்சம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த கொள்கை உண்டு. அவங்க என்ன கொள்கை, அவங்களுக்கு என்ன கொள்கைன்னா, உலகம் மட்டுமல்ல, உலகம் அர்த்த பிரபஞ்சம் இல்லையா, அர்த்த பிரபஞ்சம் சொல்லுவோம் நாம, அதாவது பொருள் உலகம். இன்னொன்று சப்த பிரபஞ்சம், அதுதான் சொல் உலகம். இந்த இரண்டுமே அனாதி என்றாங்க அவங்க. இந்த உலகம் இருக்குது, இதுவும் அனாதி. வேதம் என்று சொல்லுகின்ற சொல்லும் அனாதி. வேதமும் நித்த பொருள், உலகமும் நித்த பொருள். அவங்க சொல்றது சொல்லும் அழியாது, பொருளும் அழியாது அவங்க கொள்கை. வேதம் அனாதி. இப்ப நாம் எப்படி கடவுளுக்கு சொல்றோமோ, கடவுள் அனாதி உயிர்கள் அனாதி சொல்றோம் இல்லையா, கடவுள் அனாதி உயிர்கள் அனாதி. அவன் என்ன சொல்றான், சொல்லும் அனாதி உலகம் அனாதின்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான். எல்லா அனாதியும் வாங்கன்ட்டான் கூட இல்லையா, அது என்ன காலத்தாக சொல்றான்னு தெரியாம அனாதின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் மறுக்க வேண்டியதா, அவங்க சொல்லி போற போல கொளுத்திட்டு போட்டு போயிடுறாங்க. அதை அணைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வருது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிவஞான பாஷ்யத்துல வேதம் அனாதின்னு சொல்றேப்பா என்று ஏன் விவேகானந்தர் கூட சொல்றா இல்லையா, அவர் சொல்ற வேதம் அனாதி என்று மீமாம்சகர்லாம் சொல்லுகிறார்கள். அது எப்படி ஒரு சொல் அனாதியா இருக்க முடியும், ஒருத்தர் தோற்றுவிக்கத்தானே சொல்லலாம் தொடரலாம், சொல்லாக வாக்கியமா இருக்கிறது போய் அனாதின்னு இப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சமாதானம் பண்றார். அனாதி என்று சொல்றது அந்த நூல் கருத்துக்கள் அனாதி என்று சொல்லலாம். சனாதன தர்மம் ஒன்று உண்டு தெரியுங்களா, சொல்லுவாங்க இல்லையா, சனாதன தர்மம் என்று சொல்லுவாங்க. சனாதன தர்மம் என்றால் யார் அதை உண்டாக்கியது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிஞ்சிடுமா என்றால் இந்த தர்மங்களுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் கிடையாதுன்றாங்க.
இப்ப நமக்கெல்லாம் நாம போடுகின்ற சட்டத்துக்கெல்லாம் சிறிது திருத்தங்கள் உண்டு. சனாதன தர்மத்திற்கு என்ன இப்ப உதாரணமா சொன்னா, பொய் பேசக்கூடாது என்பது சனாதன தர்மம். இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து சரி பொய்யெல்லாம் பேசலாங்க என்று நாம் அமெண்ட்மெண்ட் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. அந்த மாதிரி மாற்ற முடியாத தர்மங்கள் எல்லாம் சனாதன இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்றோம். அந்த மாதிரி கருத்துக்கள் அனாதின்னு சொல்லுங்க, வேதத்துல சொற்கள் அனாதின்னு சொல்லாதீங்க என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார் விவேகானந்தர். நாம இன்னொரு விளக்கம் கொடுக்கிறோம். வேதம் அனாதி மறுக்கிறோம், சொற்கள் எல்லாம் அனாதி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறோம். இருந்தாலும் வேதம் அனாதி என்று சொல்றதுக்கு நாம் அதை எப்படி பொருள் கொள்ளலாம் என்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கோம். என்ன விளக்கம் என்றால், பெருமான் தானே வேதத்தை உண்டாக்கினான், அவன் தான், அவன் இல்லாம எதுவும் கிடையாது அல்லவா. அனாதி பொருளா இருக்கின்ற பெருமான் உண்டாக்கியதால் அதுவும் அனாதி அப்படி சொல்லுன்றான். அப்படி சொல்லுங்க, அனாதி பொருளா இருக்கின்ற பெருமான் உங்களுக்கு சொல்லுவதாலே அது அனாதி, அப்படி நித்தம் சொல்லுங்க என்று சொல்றாங்க. நாம விளக்கம் கொடுக்கிறோம். நித்த பொருளாக இருக்கின்ற பெருமான் சொல்லுவதாலே அது நித்த பொருள். அவன் சொன்ன கருத்துக்களை இப்ப அழிய போறது கிடையாது, அப்படி சொல்லுங்க. நாம் வைத்துக் கொண்டிருக்கிற சொற்கள்லாம் அழியும். அதை எழுதுறார், சொல்லு எழுத்து சொல் பொருள் எல்லாம் சொல்லி இது தோன்றி நின்று அழிவதல்லவா என்று அவர் சொல்றார். இதெல்லாம் மறுக்கிறாங்க. அப்ப இந்த மீமாம்சர்களுக்கு முதல் கருத்தாக இருப்பது வேதம் அனாதி உலகம் அனாதி என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் இங்க வரான் ரெண்டாவது என்ன சொல்றான், லோகாயுதர்கள் பிடிவாதமா சொல்லல, நான் பார்த்தாதான் ஒத்துக்கன்னு சொல்லல. ஐயா நீங்க சொல்றீங்க உலகம் மொத்தம் அழியுன்னு சொல்றீங்க, அனுமான பிரமாணம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, புகை பார்த்து நெருப்புன்னு சொல்றீங்க இல்லையா, அதுபோல் இந்த உலகம் அழியும் என்பதற்கு ஒரு அனுமானம் ஏதாவது சொல்லுங்க, ஏது என்று ஏதாவது சொல்லுங்க. அழிவதற்கு ஏதாவது ஒரு ஏது சொன்னால் நான் வைத்துக்கிறேன், அது உங்களால சொல்ல முடியாது. எனவே உலகம் அழிகிறதுக்கு நாம் என்ன ஏது சொல்ல முடியும், அழியும் தான் சொல்ல முடியும். இப்ப இல்லையா, இப்ப இப்பெல்லாம் சொல்ல முடியும். அவன் சொல்றது அழிகின்றது சொன்னா இப்ப நெருப்பு போயின்னா பார்த்தா சொல்லிவிடலாம். உலகமே அழியும் என்று சொல்றீங்களையா, அதுக்கு ஏத்து இல்லை, ஏன்னா காட்சி வரல, காட்சிக்காகப்படவில்லை. அனுமானம் ஏன் சொல்லுங்க, ஒரு ஏத்து சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றான். அதான் என்ன சொல்றான், காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம். நீங்க சொல்ற பொழுது உலகம் அழியும் அழியும் சொல்றது எதை சொல்றீங்க, உடம்பு தான் சொல்றீங்க, அல்ல கட்டடம் போன்றெல்லாம் சொல்றீங்க. காயம் என்றால் உடம்பு, உடம்பு அழிகின்ற தோன்றி நின்று அழிவதை ஒத்துக்கிறோம். நானே ஒத்துக்கிறேன், நானே சொல்றான், நான் ஒத்துக்கிறேன் அதை, ஏன்னா லோகாயுதம் நான் ஒத்துக்கிறேன். காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம். ஆனா உலகில் காணாது உலகமே அழிகின்றது என்னால ஒத்துக்கொள்ள முடியல. நீ இத்தை உரைத்தவாறு எங்க இதை சொல்றீவா, எப்படி ஏன் சொல்றீங்க என்று நம்ம கேட்கலாம். நீ இத்தை உரைத்தவாறு இங்கு என் எனில் என்றால் அவங்க கொள்கை என்ன, இங்க எழுதியிருப்பேன், காயத்தின் அழிவு தோற்றும் உலகிற்கு இல்லை. காயம்னா உடம்பு என்று அவ்வளவுதான் எழுதிருக்கு, வேற ஒன்றும் எழுதுற உங்களுக்கு. காயம்னா உடம்பு, உடம்பு தோன்றி நின்று அழியுமே தவிர உலகம் அழியாது, அது தோற்றம் அழியான்ற. அது நாம என்ன சொல்றோம், மாயத்த உலகம் என்று சொல்றோம். முதல்ல மாயத்த உலகம் என்றால் மாயையால் இந்த உலகம் அர்த்தம். பானை என்றால் மண்ணால் வருவதுன்னு சொல்றோம் இல்லையா, நகை என்றால் பொன்னால் வருவதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல மண்ணால் வருவது என்று சொன்னால் மண் என்பது காரணம், அது வருவது என்றால் பானை காரியம். அப்ப உலகம் என்ன சொன்னோம், மாயையால் வருவதால காரணம் மாயை, உலகம் காரியம். முதல் மறுப்பை நாம் என்ன சொல்றோம், மாயையால் மாயத்த உலகம் என்பதாலே அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது காரியப்படுகிறது. காரியம் எல்லாம் நிலையில்லாதது. நமக்கு உலகம் காரியம் நிலைக்காது, காரணம் நிலைக்கும். எனவே மாயை நிலைப்பது, நிலையான ஒரு மாயையிலிருந்து வருவது உலகம், அது காரியம், இது நிலைக்காது. அது முதல் காரணம் நாம் சொல்றது. காரணப்பொருளா இருக்கின்ற மாயையிலிருந்து காரியப்பொருளா இருக்கின்ற இந்த உலகம் இருக்கிறது, காரியப்படுகிறது. ரெண்டாவது நாம் சொல்றது, அதான் அந்த முதல் சூத்திரம் சொல்லும் பொழுது ஒருவன் ஒருத்தி ஒன்று இல்லை, அவன் அவள் அதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அவன் அவள் அது என்று பல வகையாக சொல்றோம் இல்லையா. அப்ப சொல்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எது எது அழியும் என்று சொன்னால் முதல்ல சுட்டி அறிவது, இரண்டாவது சடமாக இருப்பது, மூன்றாவது பலவாக இருப்பது. சடமாகவும் பலவாகவும், சடமாகவும் போடுங்க, சடமாகவும் பலவாகவும் ஒன்னா கூட போடலாம். பலவாகவும் இருப்பது, சடமாக இருக்கணும், அது பலவாக இருக்கணும். நான்காவது அவயவ பகுப்பு, உடைமை. இதெல்லாம் அழியுண்டும், இதெல்லாம் அசத்து பொருள்.
அவயவ பகுப்பு இவையெல்லாம் அழியும்ட்டோம். உடம்பு ஏன் அழிகிறது என்று சொன்னால் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சுட்டி எறியப்படுகிறது, சடமாக இருக்கிறது, உடம்புகள் பல ஒண்ணுல பலவா இருக்குது, அவயவ பகுப்பு கை கால் கண் மூக்கு என்று அவயம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அவையெல்லாம் அழியும். இது அப்படியே உலகத்துக்கு கொண்டு வரார். மாயத்த உலகம் எப்படி இருக்குது பாருங்க. பூ, நீர், தீ, வளி, வானம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று 5 வகையாக பிரிக்கப்படுகிறது இல்லையா? 5 பூதத்துக்கு தான் சேர்ந்து வருது. அப்ப 5 பூதங்களும் அவயவங்கள். நிலம், நீர், தீ, காற்றுலாம் அவயவம் சேர்ந்தா உடம்பு மாதிரி உலகம் வருது. அப்புறம் பிரிக்க முடியும். நிலத்தை பிரிக்கலாம், நீரை பிரிக்கலாம். நமக்கு இப்ப சயின்ஸ் சொல்லுது இல்லையா, நீர் என்றாலே H2O சொல்றாங்க, அது மாதிரி வருது இல்லையா, பிரிக்கிறோம். நமக்கு புரியறதுக்காக சிவஞானம் என்ன சொல்றார், நிலம் என்று சொன்னால் தொடுதல். தொடுதல்னு சொன்னா பழைய காலத்துல தோண்டுதல் அர்த்தம், தோன்றதுதான். கண்கள் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய என்று தொடுமணல் என்று சொன்னால் தோண்டுதல் அர்த்தம். தொட்டனைத்தூர் மணற்கேணி என்று தொடுதல் வருது பாருங்க, தொடுதலா தோண்டுதல். இது நிலம். நிலத்தை தொடுகிறோம் என்று சொன்னால் தோன்றோம். இப்போ கொஞ்சம் நிலம் இருக்குன்னா அதை எடுத்து தோண்டாச்சு, மண்ணை தோண்டி அப்படி போட்டாச்சு. அப்ப இங்க இருக்கிற மண்ணை தூக்கி அங்க போட்டுட்டோம் இல்லையா என்றால் அது பிரிக்கப்படுகிறது, ஒரு நிலம் பிரிக்கப்படுகிறது. நீர் என்று சொன்னால் முகத்தல். ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரத்தை தான் அது கொண்டாந்து போனா எங்க வேறத்தை ஊத்திடுறோம் இல்லையா, அதையும் பிரிக்கிறோம். மொத்தமா இருக்கிற தண்ணீரை பிரிக்கிறோம், நீர் முகத்தல். மலை என்று சொன்னால் சிலை என்றார் அவரு. மலை என்றால் சிலை என்று போட்டு போழ்தல் என்று ஒரு அர்த்தம் போடுறார். போழ்தல் பிளக்கிறது, பிளக்கிறது. பழைய புதுக்கவியில ஒண்ணு வந்தது. மலையில ஒருத்தன் வந்து அந்த கோடரை வச்சு கடப்பாரை வச்சு இடிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன். அப்படி ஒரே 2 கவிதை, 2 வரி தான் அந்த பாட்டு வரும். அவர்கள் நினைக்கிறார்கள் நான் மலையிலே கல் பிளக்கிறேன் என்று, நான் மலையே பிளக்கிறேன். என்னுடைய எய்ம் வேற, புரிய மாட்டேங்குது. மலையில கல்லை உடைக்கிறேன், நான் கல்லை உடைக்க வரல, நான் குவாரியா வச்சுங்கிறேன், கல்லை உடைக்கல, மலையே உடைக்கிறேன் என்று சொன்னார். அப்போ சிலை என்றால் மலை கல்லுன்னு அர்த்தம். பழைய தமிழ்ல சிலைன்னா கல் அர்த்தம். திரு அருணை கலம்பகத்துல சைவ எல்லப்பன் ஒரு பாட்டு பாடுறார். நம்முடைய பெருமானை பற்றி சொல்ற பொழுது, நாராயணன் அறியா நாதர் அருணேசனார். அருணேசன் திருவண்ணாமலை. நாராயணன் அறியா நாதர் அருணேசனார். அவருக்கு வாரார் சிலை கலை மாதங்கம் அம்மானாய். வாரார் சிலை என்றால் இந்த இடத்துல வில்லுன்னு அர்த்தம். கலை என்றால் ஆடைன்னு அர்த்தம். மாது அங்கம் என்றால் உமையம்மைன்னு அர்த்தம். இன்னொன்னு மாதங்கம் என்றால் பொன் என்று அர்த்தம். மாது அங்கம் ஓயமையா இருக்கிறா, மாது அங்கம். மாதங்கம்னா பொன். அவருடைய சிலை இருக்கு இல்லையா வில்லு, அது மேருமலை. எனவே மேருமலை பொன்மலைன்னு சொல்லுவாங்க. எனவே பொன்மலையாக இருக்கிற மேருமலை தான் அவருக்கு வில்லாக இருக்கிறது. ஆடையாக இருக்கிறது இருக்கு இல்லையா, நமக்கு புலித்தோல் ஆடையாக கட்டிட்டு ஆடையை சொல்றோம். உடம்பு அவருக்கு மாதங்கமா இருக்குது என்று சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்து கேட்கிறா, இவ்வளவு பணக்காரா இருக்கிறா இல்லையா ஆளு, பொண்ணு மாதங்கள்லாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த ஆளு ஆராயுங்கால் எடுப்பது ஐயமும் அம்மானை. ஏன் பிச்சை எடுக்கிறார் இல்லையா, இவ்வளவு பெரிய ஆள் ஆராயுங்கால் எடுப்பது ஐயமும் அம்மானாய் என்று சொன்ன உடனே அடுத்து அவர் சொல்றா, அன்னம் அறியார் எடுப்பது ஐயமும் அம்மானை அப்படின்னா. அன்னம்னா சாப்பாடு அர்த்தம். சாப்பாடு இல்லை எனவே பிச்சை எடுக்கிறான்னு ஒரு அர்த்தம். ஆனால் அவர் யார், அன்னமே அறியாதவன், பிரம்மனே அறியாத ஒரு ஆள், அவன் எடுத்து ஐயமான்னு அவன் பிச்சை எடுக்கிறான், அர்த்தமே வேற, அதுக்கு பிச்சை கிடையாது என்று பாட்டு வரும். அந்த நயமா இவரு திரு அருணை கலம்பகத்துல ரொம்ப நயமா அவர் பாடுவார். அதுக்காக சடத்துக்காக சொன்னேன். அப்ப மலை என்றால் சிலை அர்த்தம், கல் அர்த்தம். கல்லை போடுதல், நிலம், நீர், சிலை இதெல்லாம் பிரிக்க முடியும். அப்போ பஞ்சபூதங்களையும் பிரிக்க முடியும் என்றால் அவயவம் இருப்பதாலே அது காரிய பொருளாக இருக்கிறது, அழிகின்ற பொருள், நிலையில்லாத பொருள் என்று அதான் மறுக்கிறோம். அப்போ மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி
இத்தால் ஒன்றினொன்று தோன்றல் ஒன்றினொன்று தோன்று என்று அழிதலாலே என்று வருது. அந்த வரி முக்கியங்க. ஒன்றின் ஒன்று தோன்றல் வருது இல்லையா? ஒன்றின் என்றால் அன்னைக்கு நேற்று கூட சொன்னேன், இன் என்பது போல என்று அர்த்தம், போலன்னு அர்த்தம். அங்க ஒன்று இன் அன்னு பிரிக்கணும். ஒன்றின் ஒன்றுன்னு வருது. ஒன்றினுண்டா ஒன்றிலிருந்து ஒன்று நினைச்சுக்கணும், அது அல்ல. சைவ சித்தாந்தம் ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் என்று ஒத்துக்கல. அது வேதாந்த முறை. வேதாந்த முறையில ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, அது ஒன்றிலிருந்து ஒன்று என்று சொல்றோம். நாம் அப்படி சொல்லலை. ஒன்றிருந்தா ஆகாயத்திலிருந்து காற்று வருகின்ற பொழுது ஆகாய அணுக்களும் காற்று அணுவும் சேர்ந்து வருகிற பொழுது காற்றா போயிடும். அப்போ ஆகாயத்தினுடைய குணமாக இருக்கின்ற ஓசையும் காற்றுக்குண்டு, காற்றினுடைய மேல படுவதும் உண்டு, ஊரும் உண்டு. அப்போ ஓசை குணம் மட்டும் இருந்தது. ஏன்னா குணங்கள் அந்த ரெண்டு பொருள் சேர்ந்தா ரெண்டு குணம். காற்றுக்கு ரெண்டு குணம் இருக்குது, எனவே ரெண்டு பொருள் சேர்ந்துடணும், ஒரே குணம் இருக்காது. எனவே ஆகாயம் மட்டும் இருந்து சொன்னா ஆகாயத்திலிருந்து வந்தா குணம் தான் வரணும் இல்லையா? ஆகாயத்திலிருந்து காற்று வந்தா காற்றுக்கு குணம் ஒரே குணம் தான் இருக்கணும், ஓசை தான் இருக்கணும். ஊரு என்று வருது, எனவே அப்ப வேறு ஒன்று சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், வேறு ஒரு பொருள் சேருது. எனவே ஆகாயத்தினுடைய குணமாக இருக்கின்ற ஓசையும் ஊறு என்ற அணுவும் சேருகின்ற பொழுது நமக்கு ஓசை ஊறு என்று. அதே நெருப்பு என்று வந்தால் ஒளி என்று உருவம் என்று சொல்றோம். நீர் என்றால் சுவை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச பாட்டு பாரடி ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்ற பாட்டு அதுதான். திருவாசகத்தை அந்த விஷயம் தான் சொல்றான்னு தெரியும். இங்க அதான் ஒன்றினொன்று என்று சொன்னால் இது வேதாந்தம் போல இருக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று தூண் அப்படி அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எழுதுகிறார் சிவஞான முனிவர். ஒன்றின் என்பது காயம் போல, அந்த ஒன்று என்று சொல்றியா காயம், உடம்பு, உடம்பு போல அவையும் அழியும். அங்க சொல்ற 5 புலன்களும் உடம்பு போல. காயத்தின் அழிவுன்னு ஆரம்பிச்சார் இல்லையா பாட்டுல? எனவே உடம்பு அழிவது போல உலகம் அழியாதுன்னு சொன்னார் மீமாம்சகர்கள். உடம்பு அழித்து நான் பாக்குறேன்ற. அப்படி இல்லப்பா, உடம்பு அவயவம் இருக்குது, இது போல சுட்டி அறியப்படுறோம், சடமா இருக்குது, பலமா இருக்குது இல்லையா? இதெல்லாம் உடம்புக்கு இருப்பது போலவே உலகத்துக்கும் இருக்குது. உலகம் சடமா இருக்கிறது, பலவாக நிலம் நீர் தீ காற்றாக இருக்கிறது, சடமாக பலவாக இருப்பது சுட்டி அறியப்படுகிறது, அவயவ பிரிக்க முடிகிறது. எனவே அந்த உலகமும் அழியும் என்று சொல்லி உலகம் நித்தமான பொருள் அல்ல என்று. உலகம் நித்தமான பொருள் அல்ல என்று சொன்னால் சொல்லும் நித்தமானது அல்ல என்று நாம் சொல்ல போறோம். அது இங்க சொல்லல, அது சிவஞான முனிவர் உரையில எழுதுறார். அது இப்ப நமக்கு சொல்ல நேரம் இல்லை. சொல்லும் கூட அனாதின்னு சொல்லக்கூடாது. வேதம் அனாதி அல்ல. வேதம் கூட சொல்லால் ஆனதாலே அந்த சொற்களும் அழியக்கூடியவைதான். வேத கருத்துக்கள் அனாதியா இருக்கலாம், ஆனா அதில் எழுதப்படுகின்ற சொற்களோ சொல்லப்படுகின்ற சொற்களோ அழிகின்றவைதான் என்று சொல்லி அதோட அந்த மீமாம்சருடைய கருத்தை மறுக்கிறோம். இந்த ஒரு பாட்டு சொல்லிட்டு அப்புறம் ஓரிடம் அழின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது மீமாம்சன் உரியதுதான். அது இப்ப நமக்கு நேரம் இல்லை, அதோட நம்ம நிறுத்தி வைக்க வேண்டியதுதான். மீமாம்சகருடைய கருத்து இப்போ வைதிக புறத்தார் என்று சொல்லுகின்ற லோகாயுதர், சமணர், பௌத்தர் மறுத்தாச்சு. வேதத்தை ஏற்றுக்கொள்கின்ற வைதிக கொள்கையா இருக்கின்ற தர்க்கம் மீமாம்சகரை இப்போ ஒரு பாட்டுல மறுத்திருக்கோம். இன்னொரு பாட்டு இருக்கு, அப்புறம் தர்க்கம், இதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்தி வைப்போம். மீண்டும் நமக்கு பெருமானுடைய திருவிழால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை மீண்டும் தொடர்வோம் என்று கூறி, ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல அவர்கள் நம்முடைய ருத்ரகாலயமா எனக்கு என்ன பல முறை வந்து பேசியிருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்வதற்கும் வகுப்பை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி தந்ததற்காக என்னுடைய தனிப்பட்ட சார்பில் நான் அவர்களுக்கு தேவஸ்தானத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இதற்கெல்லாம் முனைப்பாக இருக்கிற நம்முடைய அன்பரசு அவர்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் நான் நடக்கிற பொழுதுதான் நீங்கள்லாம் நீங்களெல்லாம் நான் கிடையாது, மாணவர்கள் இல்லைன்னா வகுப்பு நடத்த முடியாது. எனவே உங்களுடைய பல தொல்லைகளுக்கு இடையிலே, பல வேலைகளுக்கு இடையிலே இங்கே வந்து நீங்கள் கேட்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாம் சந்திப்போம் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.